பாடிட்டு இருக்கோமா, எல்லாரும் பாடிட்டு இருக்கோமா. மறந்துகிட்ட போய் சாரி சொல்லுவேன். நான் உனக்காக 100 தடவை கூட சாவேன். பைத்தியம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பைத்தியம். இன்னும் பாடிட்டு இருக்கோமா, நிஜமா பாடிட்டு இருக்கோமா, நிஜமா பாடிட்டு இருக்கோமா, எல்லாரும் பாடிட்டு இருக்கோமா. ஓயா, மரத்துக்கிட்ட எல்லாம் சாரி சொல்ல முடியாது. பைத்தியம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பைத்தியம். இன்னும் பாடிக்கிட்டே தான் இருக்கோமே. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான தெலுங்கு ஃபேண்டசி காமெடி படம் தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் சிங்கீதம். ஆமாங்க, இது வந்து தெலுங்கில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங் பண்ணியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தோட ஒன்லைன் நம்ம பார்த்து வந்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தோட பேர் வந்து குபேரபுரம். அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கமும் இருக்குது. அங்கே என்ன தான் தங்க சுரங்கம் இருந்தாலும் கூட அந்த கிராமம் வந்து ரொம்ப வறட்சியாகவே இருக்குது. அந்த கிராமத்தில் எந்தவித செடி மரம் கொடின்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப வறண்டு போய் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. இப்படி அந்த கிராமம் வறண்டு போயிருக்கிறதுக்கு அந்த கிராம மக்களும் ஒரு காரணம். அதோட விளைவாக அந்த கிராம மக்கள் எல்லாருக்கும் ஒரு சாபம் வந்துடுது. அந்த சாபம் என்னென்னா, அவங்க என்ன தான் பேசினாலும் அது எல்லாமே பாட்டாக மாறி வருது. எல்லாருக்குமே அந்த ஊரில் பாட்டு மட்டும்தான் வருது. சண்டை போட்டு கோபமாக கத்துனாலும் பாட்டு தான் வருது. சிரிச்சுக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணாலும் பாட்டு தான் வருது. இப்படி அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய சாபமாக அந்த பாட்டு வந்து மாறிடுச்சு. இப்படி எல்லாருமே பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை மாதிரி அவங்களால நார்மலாக பேசவே முடியாது. பேச முடியாமல் எல்லாத்துக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த சாபத்திலிருந்து எப்படி வெளிவந்தாங்க, இப்படி ஒரு விசித்திரமான சாபம் எப்படி அந்த கிராம மக்களுக்கு வந்துச்சு, இப்படி சில விஷயங்கள் இப்படி எல்லாம் சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன்லேங்க. இதை கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக, ஆனால் கடைசியில் ஒரு பக்காவான ஒரு மெசேஜோடு சொன்ன படம் தான் இந்த சிங்கீதம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ என்னன்னு பார்த்து வந்துடலாம். ஒன்லைன் பார்த்தாச்சு. இப்போது இந்த படத்தில் வந்து சீன் பை ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன நடக்குன்னு தெளிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கா, என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன நேமில் நடிச்சிருக்காங்க, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், இப்படி டோட்டல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தனித்தனியாக பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக இந்த படத்தில் வந்து யார் யார் நடிப்பு நல்லா இருக்குது, இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, என்னுடைய தனிப்பட்ட ரேட்டிங், இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவாக நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே மக்களே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனிங் சீன் ஒரு ஜெயிலை தான் காட்டுறாங்க. ஆமாங்க, ஜெயிலை தான் காட்டுறாங்க. ஜெயிலில் வந்து ஒரு போலீஸ்காரன்
அடித்து வெளியே போன்னு விரட்டுறான். ஏன் அவனை விரட்டுறான் பார்த்தா அவனுக்கு இன்றைக்கி தான் ரிலீஸு. ஆனால் அந்த கைதி வந்து போக மாட்டேங்கான். அந்த கைதி இப்போ தான் முகத்தை காட்டுறாங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. படத்தில் நம்ம ஹீரோ பேர் வந்து பிரதாப். அவருக்கு இன்றைக்கி வந்து ரிலீஸு. ஆல்ரெடி 1 வருஷம் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகுறாரு. ஆனாலும் போலீஸ்காரன் கழுத்து பிடி தள்ளினாலும் அந்த ஜெயிலை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வலுக்கட்டாயமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன் அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காருன்னா, அவர் வந்து ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுருக்காரு. ஏகப்பட்ட பேர்கிட்ட வாங்கின காசை கொடுக்காம ஃபோர்ஜரி பண்ணதால தான் அவருக்கு மேலே கேஸ் போட்டு ஜெயிலே தள்ளிட்டாங்க. அதனால் வெளியே போனால் திரும்பவும் அந்த பணத்தால் பல பிரச்சனை வரும், இனிமேல் காசுக்கான அலையின்னு சொல்லிட்டு வெளியே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த போலீஸ்காரங்க இப்போ அதெல்லாம் முடியாது, நீ போய் தான் அவனை சொல்லி அவனை அடித்து வெளியே தள்ளி விட்டுறாங்க. சரி, நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பார்த்தா இவனுக்காண்டி ஒரு லாயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காக? நம்ம ஹீரோக்காண்டி. ஹீரோ வந்து அந்த லாயரை பார்த்தாருன்னா, நீ இன்னும் சாகலையா அப்படின்னு ஃபன்னியாக கேட்பாங்க. உனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டாப்பா நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை எடுத்து கொடுக்காங்க. அந்த ஃபைலை பார்த்த உடனே இது யாருதுன்னு கேட்காங்க. உங்கள் அப்பா இதுன்னு சொன்னது தான் அந்த ஹீரோ பிரதமருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்தது. அவன் கரெக்டாக அப்பா தான் அப்பேன், அவன் ஒரு குப்பைன்னு சொல்லி கரெக்டாக அந்த டைமில் ஒரு குப்பை வண்டி கிராஸ் ஆகும். அந்த குப்பை வண்டியிலே அந்த ஃபைலை தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, அடா பாவி, ஏன்டா இப்படி பண்ண? உங்கள் அப்பா உனக்காக சேர்த்து வச்ச ஒரே சொத்து அதான்டா, அது சொத்து பத்திரத்தோட டீட்டெயில் எல்லாம் அது தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சொத்து பத்திரமா? எங்கள் அப்பா எனக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் வேகமாக ஓடுவார். ஓடி போய் சேஸ் பண்ணி அந்த குப்பை வண்டிக்குள்ளே ஏறி குப்பையாக உளுந்து போகிறேன்னு கடைசியாக அதை கண்டுபிடிச்சாரு. அதை எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு கிராமத்தோட ஒட்டுமொத்த நிலமும் இவங்க அப்பா பேரில் தான் இருக்குங்க. அந்த கிராமம் தாங்க நம்ம ஓப்பனிங்கில் பார்த்த குபேரபுரம். இதை பார்த்த உடனே 99 ஏக்கர் அந்த ஊரில் நம்ம ஹீரோவுக்கு சொந்தமாக இருக்குது. ஹீரோவுக்கு இது தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அட பாவி, இப்படி ஒரு 99 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டாடா என்ன 5க்கும் 10க்கும் நாயா இங்கே கஷ்டப்பட வச்சு அப்பா சொல்லி தான் அப்பாவை எப்பயும் திட்டிக்கிட்டு தான் இருக்கார். அப்புறம் டக்குன்னு இந்த சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த சீனை பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாரு. எங்கன்னு பார்த்தா அந்த ஊருக்கு தாங்க போகிறாரு. அதாவது அந்த கிராமத்துக்கு, குபேரபுரம் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு தான் தேடி போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஊரில் போனோன்னா ஊரில் ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய பாலம் மாதிரி இருக்குங்க. அதாவது நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு அந்த ஊரே கனெக்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மரப்பாலம் தான் இருக்குது. அந்த பாலத்தில் ஏறி அவங்க அந்த பக்கம் போகிறாரு. அங்கிட்டு போனவுடனே அங்கே ஒரு ஆள் ஜீப் வச்சு நிற்காரு. அவர் வந்து இவர் பேர் நீ பிரதாப்பா அப்படின்னு கேட்காங்க. ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், நம்மளை இந்த ஊரில் யாருக்குமே தெரியாது, எப்படி இவர் நம்ம கூப்பிட்றான்னு சொல்லி. இருந்தாலும் அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு. அதாவது அவர் வேற ஒரு பிரதாப்பை பிக்கப் பண்ண வந்தவர் நம்ம ஹீரோவை தப்பாக கூப்பிட்டு போகிறாரு. இப்போ 2 பேரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா காரில் வந்து டேப் ரெக்கார்டு இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டு நம்ம ஹீரோ ஆன் பண்ணிடுவார். அவ்வளோதாங்க. இந்த வண்டி ஓட்டு போகிறாரு அவர் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அவருக்கு பாட்டுனாலே பயங்கர அலர்ஜி. பாட்டு சத்தம் கேட்டாலே காதை பொத்திக்கிடுவார். பாட்டுனாலே அவரால் தாங்க முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான வியாதி அவருக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ண தெரியாமல் திடீர்னு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவர் ஸ்டேரிங்லேருந்து கையெடுத்து காதை பற்றிக்கிறாரு. வண்டி தான் கட்டுப்பாட்டில் இல்லாமல் நேராக போய் அங்கே உள்ள ஒரு மரத்தில் போய் முட்டிடுது. அவ்வளோதான். மரத்துக்குள்ளேருந்து ஒரு பெண்ணு வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேர் வந்து அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. ஆமாங்க, அவங்க அந்த மரத்துக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. ஏன்னா அந்த மரத்தை வந்து தான் அம்மாவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மரம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது. தான் அம்மா தான் அந்த மரத்தோட ஊத்தில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த மரத்துக்குள்ளேயே பொந்துக்குள்ளே அவ்வளோ பெரிய மரங்க, அந்த மர பொந்துக்குள்ளேயே படுக்கை கட்டில் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு மட்டும் அங்கே தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மரத்தில் இடித்தவொடனே அந்த டிரைவர் இருக்கார்ல, கூட்டு வந்த டிரைவர் உடனே பதறி போய் ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு பார்த்தா, ஏன்னா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக சண்டை போட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. ஆனால் பயந்து போய் காருக்குள்ளே போய் காரை பிடிக்கிறாரு. இந்த பொண்ணு ஆனால் விறுவிறுன்னு ஓடி வந்து ஒரு கல்லை எடுத்து கண்ணாடியை உடைக்க போயிடும். அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் இறங்கி வராரு. மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்போண்டா, மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி கேட்போம். அவரும் மன்னிச்சிரு மரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இறங்கி மனசார கேட்பாரு. சரி ஓகே போங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வண்டி ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் ஸ்டக் ஆகி போயிடும். அப்போ நான் அந்த டிரைவருக்கு ஓனர்கிட்ட இருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கும், அவசரமாக இவரை கொண்டு போய் ஒரு இடத்துல விடணும். அப்போ இந்த பொண்ணு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு எங்கேயோ இடத்துக்கு கிளம்பும்.
அப்போ இவர் போய் உதவி கேட்பார். இந்த மாதிரி அம்மா இது வந்து நம்ம ஓனரு. ஆமாங்க, அந்த ஒத்த ஊருக்கும் இவர் தான் ஓனரு. அந்த தங்க சுரங்கம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இவர் தான் ஓனரு. அதனால் இவரை கொண்டு போய் அங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் சரி ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு கண்டிஷன் போடுவாங்க. என்னென்ன, நீ தயவுசெய்து என் மரத்துக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் நான் உன்னை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு அந்த ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது, மரத்துக்கிட்ட போய் யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா, இங்கே நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவர் மறுப்பார். ஆனால் ஹீரோயின் விடாப்படியாக நின்றுவாங்க. வேறு வழி கிடையாதுப்பா, நீ டயத்துக்கு போகணும், அதனால் வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சரி ஓகே மன்னிச்சுட்டின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்பார். இப்போ ஹீரோ ஸ்கூட்டியில் உட்காரத்துக்கு போவார். 2 கால் போட்டு உட்கார போகும்போது நம்ம ஹீரோயின் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி என்ன பண்ண போகிற, இப்படியெல்லாம் இங்கே உட்காரக்கூடாது, திரும்பி உட்கார சொல்லி அந்த பக்கம் திரும்பி உட்கார வச்சிடுறாங்க. ஆமாங்க, இந்த பக்கம் ரோட்டை பார்த்து ஹீரோயின் வண்டி ஓட்ட நம்ம ஹீரோ பின்னாடியாக உட்காந்துட்டு வராருங்க. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்த பார்த்துட்டே போகிறாரு. சுற்றி ஒரு மரம் ஒரு செடி கூட இல்லைங்க, ஃபுல்லாமே பாலைவனமாக இருக்குது. அந்த கிராமமேவும் பேர் தான் குபேரபுரம், ஆனால் அங்கே இருக்கிறதெல்லாம் பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கான். அப்படி தான் அங்கே ஆல்மோஸ்ட் எல்லோரும் இருக்காங்க. அப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் பதறி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோவை நர் ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் என்ன பண்ண தெரியாமல் அப்படியே அந்த பங்களாக்குள்ளே போகிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கே பங்களாக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் அங்கே அந்த வரவேற்பில் ரிசப்ஷனில் போய் இந்த மாதிரி நான் பிரதாப் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா தான் அப்பாவோட முன்னாள் பழைய ஃபோட்டோ அங்கே இருக்கும். அப்போ அங்கே ஒரு ஆள் சாமி கும்பிட்டுட்டு இருப்பார். அவங்க அப்பாவை ஃபோட்டோ கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அதை கேட்பாங்க, இந்த மாதிரி இது யார் அப்படிங்கும்போது இவர் தாங்க இங்கே இருக்கிற தங்க சுரங்கத்துக்கு எல்லாத்துக்கும் ஓனரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிரும். தங்க சுரங்கத்துக்கு ஓனரா, என்னடா சொல்கிறீங்க, அங்கே நான் ஒரு தகரம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இங்கே தங்க சுரங்கத்துக்கு எங்கள் அப்பா ஓனர்னு சொல்கிறீங்களே, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வாயை பழந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த ஆள் வந்து சாமி கும்பிட்றவர் ரொம்ப தீவிரமாக சாமி கும்பிட்டுருப்பார். ஆமாம், நீங்கள் யார் இவ்வளோ தூரம் சாமி கும்பிட்டுருக்கும்போது அவர் வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்கிறாரு, அதாவது ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்ன ஷாக்கிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பா பேர் அவரும் சொல்கிறாரு, அவர் தான் எங்கள் அப்பா, நான் தான் அவர் பையன் பிரதாப் மன்னன் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு பயங்கர ஷாக்காயிரும். நீ அவர் பையனா அப்படின்னு சொல்லி இவரும் பயங்கரமாக ஷாக்காவார். ஆமாம் நீ யாருங்கும் போது நான் தான்டா பிரதாப் சொல்லி இப்போ 2 பேருக்குள்ளே அங்கே ஒரு சின்ன ஃபைட் மாதிரி ஆரம்பிக்கு. அப்போது அந்த டிரைவர் உள்ளே வந்துடுறாரு. டிரைவர் உள்ளே வந்து இந்த மாதிரி யாருப்பா நீங்கள் சண்டை போடுறீங்கும் போது, சார் நான் தான் சார் பிரதாப், எங்கள் அப்பா தான் இவர் அப்படின்னு கை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ காட்டுவார். ஆனால் நம்ம அந்த டிரைவர் வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி இவனை தூக்கிட்டு போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தாங்க ஒரு விஷயம் புரியுது. ஆல்ரெடி இந்த பிரதாப் இருக்கார்ல, இந்த ஒரிஜினல் பிரதாப்புக்கு பதில் டூப்ளிகேட் பிரதாப்பை ஒரு ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த டூப்ளிகேட் பிரதாப்புக்கே போனவர் தான் இந்த டிரைவர். ஆனால் தெரியாமல் உண்மையான பிரதாப்பையே, உண்மையான அந்த ஓனரையே கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ நம்ம ஹீரோயின் கௌரியும் ஹீரோ பிரதாப்பும் 2 பேரும் அவங்க வண்டியில் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போகும்போது ஒரு மலைக்கிட்ட நின்று ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்லை பார்த்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அதாவது அந்த கல் வந்து ஒரு பெரிய சிலை மாதிரி இருக்குது. அந்த சிலைக்கு மேலே பார்த்திங்கன்னா பாறையில் ஒரு கீரிப்புள்ள ஷேப்பில் ஒரு உருவம் செதுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் உடனே சரி வண்டியை நிறுத்து சொல்லிவிட்டு இப்போ நேராக அந்த கோயிலில் போய் பார்க்க போகிறாரு. எல்லோரும் அந்த மலை மேலே உள்ள அந்த கீரிப்புள்ள ஷேப்பில் இருக்க அந்த கீரியை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஒரு பூசாரிகிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் ஏன் இதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ நாங்கள் வந்து குபேரரை தான் கும்பிடுறோம், இந்த மலைக்குள்ளே வந்து ஒரு பெரிய குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே வந்து இந்த குபேரர் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு, ஆனால் உள்ளே இருக்கார் நாங்கள் ரொம்ப நம்புகிறோம், அதனால தான் இப்போ நாங்கள் வந்து இங்கே ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சில ஃப்ளாஷ்பேக்கெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஹீரோவும் நம்ம வேலை நல்லபடியாக முடியும்னு சொல்லிவிட்டு இப்போ அவரும் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் கிளம்ப நினைக்கும் போது வந்து அங்கே இருக்க பூசாரி வந்து ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்னுடைய பேர் பிரதாப் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. நீ தான் பிரதாப்பான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஊருக்காரங்க எல்லாருக்குமே பிரதாப்பை வந்து நல்லா தெரியும், ஆனால் இவனும் தெரியாதுங்க. இவனோட அம்மா அப்பாவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ இவங்க 2 பேரும், அதாவது இவங்க அம்மா அப்பா 2 பேரும் இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இவன் குழந்தையாக இருந்த டயத்தில் இந்த பிரதாப்போடைய அம்மா அப்பா 2 பேருமே இந்த ஊரில் தான் வாழ்ந்துருக்காங்க.
பிரதாப் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே அந்த கோயிலில் ஒரு வயசான ஒரு கிழவி இருக்கும், அது பைத்தியம் மாதிரி எப்பயுமே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்படி அந்த கிழவி வந்து இவன் பேர் தான் பிரதாப் அப்படின்னு தெரிஞ்சவொன்னா அவங்களும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்காங்க. அதனால் இந்த ஊரில் உள்ள எல்லாருமே இந்த பிரதாப்பை வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோயில்லையும் அப்படியே நம்ம ஹீரோ சாமி கும்பிட்டுட்டு இப்போ அங்கேருந்து நேராக ஹீரோயின் கூட சேர்ந்து இப்போது அந்த ரேணு அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, செகண்ட் ஹீரோன்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு மேடம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரேணுன்னு இருக்கிறவங்க அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ரேணு யாருன்னா அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய அந்த பெரிய தங்க சுரங்கம் இருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்கும் மொத்தமாக அவங்க தான் நடத்திக்கிட்டு வராங்க. அவங்களுடைய இந்த தங்க சுரங்க வேலைக்காக தான் இந்த ஊர் மக்கள் வந்து அவங்க உழைப்பையே சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அந்த தங்க சுரங்கத்தில் வந்து அடிமையாக ஏமாற்றி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து யார் குரல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தாங்க. அதாவது நம்ம கௌரி இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அதாவது ஒரு சின்ன கரண்ட் ஷாக் ஆகிருக்கும். அதனால் அவங்களும் பயங்கரமாக நம்ம ஹீரோயின் தான் எல்லாருக்காகவும் போய் போராடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே வாயை பற்றிக்கிட்டு வேலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஊருக்குள்ளே வந்து புதுசாக நம்ம ஹீரோ போயிருக்காரு, வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போய் இந்த மேடத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி நான் அங்கே இருக்கிற ரிசப்ஷன் ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ரேணு மேடம் பார்க்க வந்திருக்கேன், எங்கள் அப்பா இருக்கார் அவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த ரேணு மேடத்தை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு அப்பா இருக்கார். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா சரியான பண பைத்தியம், எப்போ பாரு பணம்னே கிடப்பான். அவங்ககிட்ட இருந்து தான் இந்த பொண்ணுக்கும் பண பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த ரேணுவோட அப்பாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஊரில் முடிஞ்ச அளவுக்கு இவங்க தங்க சுரங்கத்தில் எல்லா தங்கத்தையும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அங்கே வந்து தங்க சுரங்கத்தில் ஒன்றுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த தங்க சுரங்கத்தையும் ஒரு வெளிநாட்டுக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க அந்த பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் இந்த மொத்த இடத்துக்கும் சொந்தக்காரரான நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டோடு உள்ளே போகிறாரு. இப்போ அவர் அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு மொத்தமாக கிழிச்சு போட்டுறாரு. அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது எங்கள் அப்பாவோட இடம், இதுக்கு நான் தான் வாரிசு, நான் தான், அதனால் இந்த ஆப்பிரிக்காக்காரன் உனக்கு இதை பற்றி சொல்லலையா, இந்த தங்க சுரங்கம் முதல்ல தங்க சுரங்கத்தில் வந்து தங்கம் இருக்கான்னு முதல்ல நீ செக் பண்ணியா, மண்டை மேலே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த மண்டையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த மண்டையன் இருக்காமல ஆப்பிரிக்க மண்டையன், அந்த மண்டையன்கிட்ட வந்து டேய் நீ இவங்களை நம்பாதரா, கண்ணார எதையுமே பார்த்து தான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறியே, அதே மாதிரி கண்ணார நீ கோல்டு உள்ளே இருக்கு நீ செக் பண்ணியா, செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதோட ஒர்த்து என்ன சொல்லி பிளான் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போ அந்த ஆப்பிரிக்கா மண்டையனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் அவரும் சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஸ்பாட்டில் இருக்கிற நம்ம ரேணு வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து இங்கே பாரு, இங்கே இருக்க எல்லா தங்கத்தையும் நம்ம எடுத்தாச்சு, இங்கே சுத்தமாக தங்கமே இல்லை, அதனால தான் நானே இருக்கிற காசுக்கு கிடைக்கிற காசுக்கு மொத்தமாக இந்த ஆப்பிரிக்க மண்டையங்கிட்ட தள்ளி விட்டுடலான்னு சொல்லி இருக்கேன், நீ வந்து இப்படி சொதப்புற பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அவனுக்கு கொடுக்குறல்ல, அவன் உனக்கு கொடுக்குறாமல்ல, அந்த பணத்தில் வந்து எனக்கு நீ பாதி % கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாரு. அதாவது 50-50 கேட்பாரு. நம்ம ஹீரோ வந்து டீல் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது, உனக்கு 40 எனக்கு 60ன்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் இவன் கேட்க மாட்டாங்க. சரி ஓகே முடிவு பண்ணிடலாம். ஆனால் இவன் சும்மா இல்லாமல் அந்த வெள்ளைக்காரன் சரி ஆப்பிரிக்க மண்டையங்கிட்ட பேசிட்டார்ல தங்கத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லி, சரி இப்போ தங்கத்தை கண்ணு முன்னாடி காட்டியே ஆகணும். அதுக்காக நம்ம ரேணு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதாவது இந்த ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் தங்கம் சுரண்டி எடுத்தாச்சு, எல்லா தங்கத்தையும் எடுத்தாச்சு, தோண்டாத ஒரே ஒரு இடம் அது இந்த மரம் தாங்க. அந்த நம்ம ஹீரோயின் இருக்காங்களே கௌரி, அவங்க வந்து அம்மாவாக நினச்சிக்கிட்டு இருக்க அந்த பெரிய மரம் தான். அந்த மரத்துக்கு கீழே மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் தோண்டவே இல்லை, அதனால் அங்கே போய் தோண்டினா நமக்கு தங்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ரேணு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அசால்ட்டாக அங்கே மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்கணும், அதையும் தோண்டிடுங்க, நம்ம இங்கேருந்தே நம்ம அந்த தங்கத்தோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேயே தங்கத்தை எடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி காட்டுவாங்க. அதில் அந்த மரம் மாதிரி ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், அந்த மரத்தை டப்புன்னு பிடுங்கி போட்டுடுறாங்க. டக்குன்னு அங்கே கட் பண்ணி அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து அங்கே கூடியிருக்காங்க. அதாவது இந்த தங்க சுரங்கத்தை வேலை பார்க்குற எல்லாருமேவும்
இந்த ரேணுவும் நம்ம ஹீரோ அந்த ஆப்பிரியாக்காரன் இப்படி எல்லாரும் சேர்ந்து அங்கே போயிடுறாங்க. எங்கன்னா அந்த மரத்தை வெட்டதுக்கு தாங்க போய் நிற்காங்க. ஆனால் நம்ம கௌரி ஹீரோயின் கௌரி வந்து பயங்கரமாக எதுக்காங்க, இந்த மாதிரி இந்த மரத்தை நான் வெட்ட விட மாட்டேன், இது எங்கள் அம்மா மாதிரி சொல்லி அவங்க எதுக்காங்க. அப்போ ஊருக்காரங்களும் எல்லோரும் எதுக்காங்க. ஆனால் ஊருக்காரங்களுக்கு நம்ம ரேணு வந்து பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. அவங்க சரியானாலும் நம்ம ரேணு வந்து கேட்கவே மாட்டேங்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேணு கௌரி இருக்காங்கல்ல, நம்ம கௌரியோட அப்பா வந்து அங்கே தான் ஒர்க்கர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் வந்து இப்போ உன் பொண்ணு வந்து உடனே கூட்டு போகலன்னா இங்கே வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும், ஒழுங்கு அவளை இங்கேருந்து கூட்டு போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீ கூட்டு போகல உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு நம்ம கௌரியோட அப்பாவை மிரட்டுறாரு நம்ம ரேணு. வேறு வழியே இல்லாமல் நம்ம கௌரியோட அப்பா வந்து நம்ம கௌரிக்கிட்ட போய் கெஞ்சுறாரு, தயசு இங்கேருந்து வாமா அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம கௌரி வந்து போக மாட்டேங்காங்க. இது எங்கள் அம்மா மாதிரி சொல்லும் போது கௌரியோட அப்பா வந்து பயங்கரமாக கோவப்பட்டு சாப்புன்னு அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு உனக்கு பைத்தியம் முத்தி போயின்னு சொல்லி அங்கேருந்து இழுத்துட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌரி வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு நம்ம கௌரி வந்து பயங்கரமாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அப்போ வந்து இவங்க ஹீரோயின் கௌரி போய் மரத்துக்குள்ளே உழுக போவாங்க. அப்போ நம்ம ஹீரோ போய் தடுத்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா, ஆஃப்டர் ஆல் ஒரு மரம், அதுக்காண்டி உயிரை கொடுப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு மரம் கிடையாது, இதுதான் அந்த ஊர்லேயே கடைசி மரம் சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே இப்போ கேமராவுடையே மேலே தூக்கி இடத்த ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க. ஆமாங்க, இந்த இடத்துல ஒரு புல்லு கூண்டு கூட கிடையாதுங்க, ஒரு சின்ன புல்லு கூட கிடையாது, காஞ்ச முள்ளு செடி கூட கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த இடத்துலையே வந்து இந்த ஒரு மரம் தான் இருந்துச்சு. கடைசியில் அதையும் இடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊருக்குள்ளே இவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அந்த கௌரியோட அப்பா வந்து நம்ம பிரதாப் ஹீரோவை கூட்டிட்டு இந்த மாதிரி நீ ஊருக்குள்ளே கொண்டே விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பொண்ணுக்கிட்ட கௌரிக்கிட்ட வந்து கேட்காங்க. கௌரி அதெல்லாம் முடியாது, உனக்கு அவங்க அப்பா ஓனர்னா நீ போ, நான் ஏன் போன்னு சொல்லி கேட்காரு. நீ போய் தான் ஆகணும்னு சொல்லி கௌரியோட அப்பா திட்டவட்டமாக சொன்னதால் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிகிட்டு இப்போ 2 பேரும் ஊருக்குள்ளே போகிறாங்க. இவங்க ஊருக்குள்ளே போகும்போது தாங்க இப்போ அப்படியே அந்த ஊரில் உள்ள எல்லோரும் நம்ம காட்டுறாங்க. ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் சண்டை போட்டு சட்டையை மட்டும்தான் கழிப்பாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லவ்வர்ஸ் 2 பேர் ஜாலியாக லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உறுதி காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு ஆளை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர், வெறும் 5 ரூபாய்க்கு டாக்டர் வைத்தியம் பண்ணுறாரு. இப்படி அந்த ஊரில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் பற்றி நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த ஊருக்குள்ளே வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு மாசமான ஒரு பொண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயின் நேராக போயிட்டு இந்தாங்க அந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து கையில் காசை கொடுக்காங்க. அந்த பொண்ணு வந்து இல்லை வேணாமா, இந்த ஊரே எனக்கு ஒரு சாபம் பிடிச்ச பொண்ணு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ தான் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த மாசமான அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு வந்து மாசமாக இருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து தங்க சுரங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாமல் தவறுதலாக இறந்து போயிருப்பார் ஒரு விபத்தில். அவர் இறந்து இந்த ஊரில் உள்ள எல்லாருமே இந்த பொண்ணு தான் அந்த புருஷனோட சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி, இந்த பொண்ணு ஒரு ராசி சரியில்லை, இந்த பொண்ணு ஒரு ராசி இல்லாத பொண்ணுன்னு சொல்லி இவ்வளோ ஒரு மாதிரி ஒதுக்கியே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாசமான அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆள்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மட்டும்தான், அதாவது நம்ம கௌரி மட்டும்தாங்க, அவங்க மட்டும்தான் இந்த பொண்ணுக்காண்டி நிறைய உதவி பண்ணுவாங்க. இந்த பணம் கொடுக்குறது, ஏன்னா அவங்களால வேலைக்கு போக முடியாது, ஆல்மோஸ்ட் நிற மாசமாக இருக்காங்க, எந்த வித வேலையும் பார்க்க முடியாததுனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக சாப்பாடு ஹெல்ப் பண்ணுறது, அந்த காசை கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு எல்லா உதவியும் பண்ணுறது நம்ம ஹீரோயின் கௌரி மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பொண்ணோட புருஷன் இறந்ததுக்கு எப்படியாவது அந்த இழப்பீடு வாங்கிடணும், அந்த இழப்பீடு வாங்கி ஆகணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஊரில் ஒரு வீட்டை வந்து ஹீரோ அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ளே போனதுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கௌரி வந்து உள்ளே போய் என்னன்னு பார்த்தா, அங்கே போய் பார்த்தா அந்த வயசான பாட்டி, அதாவது இந்த கோயிலில் பார்த்தோம்ல அந்த பாட்டி வந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி சம்மந்தமே இல்லாமல் எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்க லைட்டாக ஒரு பைத்தியமாக இருக்கிறதுனால அப்படியே பேசிக்கிட்டே இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாரு. கவலைப்படாதீங்க ஹீரோ, அதாவது பிரதாப்பை சொல்லுவார், இவங்க என் பாட்டி தான், கொஞ்சம் மனதளம் சரியில்லை, பைத்தியமாக இருக்காங்க, அதை தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக இப்படித்தான் இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ வீட்டில் வந்து எல்லாரும் அவங்க அந்த பக்கம் போய் எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஹீரோயின் கௌரி மட்டும் நேராக அந்த மரத்துக்குள்ளே தான் போயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மரத்துக்குள்ளே தான் போய் இந்த பொண்ணு போய் தூங்கும். அந்த மரத்தை தான் தன்னுடைய அம்மாவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஊரில் இருக்கிற அந்த மரத்துக்குள்ளே போய் மரத்துக்கு அடியில் தான் போய் இவங்க போய் உறங்குறாங்க. நம்ம ஹீரோயின் அன்றைக்கி நைட்டு அங்கே போய் தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை பிடுங்கிறதுக்கான வேலையெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. இதனால் கடுப்பான நம்ம ஹீரோயின் வந்து என் மரத்தில் யாராவது கையை வச்சிக்கின்னு நான் அவங்கள யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமாக சுற்று போட்டுக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ரேணு தான். அவங்க அங்கே தான் இருக்காங்க. அந்த ஊருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு நல்லது கெட்டது நடக்குது, நல்லது நடக்க போகுது, இங்கே மட்டும் தங்கம் கிடச்சிச்சின்னா நம்ம வாழ்வாதாரமே மாறிடும், ஸோ அதுக்காக அந்த மரத்தை வெட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஊரையே அந்த ரேணு வந்து நம்ம இந்த கௌரி பொண்ணுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கு. ஊர்க்காரங்களும் சரி ஓகே, இந்த மரத்தை பிடுங்கிட்டா நமக்கு வந்து நல்லது நடத்துதுன்னு சொல்லி அவங்களும் இந்த மரத்தை வந்து பிடுங்கிறதுக்கு வந்து நிற்காங்க. இதனால் நம்ம கடுப்பான கௌரி ஹீரோயின் வந்து, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த ஊரில் சுற்றி பாருங்கள், ஒரு புல் கூட கிடையாது, இங்கே வெறும் பொட்டல் காடாக தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு மரம் இருக்குது, நல்ல காற்று ஒரு நிழலும் இருக்குது, அதுக்காக ஒரே இந்த மரம் மட்டும்தான் இருக்குது, அதையும் வெட்டிட்டிங்கன்னா எங்கே போவீங்க, இந்த மரத்தை நான் வெட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பிடிவாதமாக நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போது அது வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணை அங்கேருந்து இழுத்துட்டு போவார். அவங்க இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அந்த பெரிய மரத்தை எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் எப்படியாவது தடுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்குள்ளே ஓடுறாங்க. அவ்வளோ பெரிய மரம் அப்படியே வெட்டப்பட்டு கீழே விழும்போது ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹீரோயின் மேலே விழுந்திருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ போய் அங்கே போய் காப்பாற்றிடுவார். அப்போ வந்து ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக வைவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாரு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் இப்போ இங்கே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம காட்டிக்கிட்டு இருக்காங்க மக்களே. இப்போ டக்குன்னு அன்னைக்கு மறுநாள் சீனை கட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்குது. அன்றைக்கி நைட் நம்ம நேராக சரி ஹீரோயின் வந்து நேராக அந்த ஹீரோ ரொம்ப உளருதில்லை, சாரி மக்களே, சாரி, தெளிவாக சொல்கிறேன், நிதானமாகவும். இந்த மாதிரி மரத்தை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கௌரி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கு. அதனால் நேராக இவங்க போய் அந்த குபேர கடவுள் இருக்காங்கல்ல, அந்த சிலை, அந்த மலைக்கிட்ட போய், நீ எல்லாம் ஒரு சாமியா, உனக்கெல்லாம் சுத்தமாக அறிவே இல்லையா, நான் இத்தனை நாள் உனக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேனே, அதெல்லாம் உன் காதில் கேட்கலையா, என் அம்மாவாக நினச்சிக்கிட்டு இந்த மரத்தை அவங்க வெட்டிட்டாங்க, உனக்கு வந்து உண்மையிலே ஒரு சாமி நீ இருந்தேன்னா, உனக்கு சக்தி இருந்துச்சுன்னா, என்னுடைய புலம்பல் உனக்கு கேட்டுச்சுன்னா, நீ வந்து நான் இனிமேல் உன்னை சாமின்னு கூப்பிடவே மாட்டேன், இப்படி சொல்லி அந்த மலையில் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல்லை தூக்கி எறியாங்க. அப்போன்னு வந்து திடீர்னு வந்து அந்த மலையில் ஒரு விரிசல் விழ ஆரம்பிக்கும். அந்த விரிசல் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயினை வந்து அந்த கோயிலுக்குள்ளே தள்ளி விட்டுருது. நம்ம ஹீரோயினும் அந்த கோயிலுக்குள்ளே விழுந்ததும் அங்கே தான் அந்த குபேர கடவுள் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஊர் மக்கள் எல்லாம். அந்த ஊர்லேருந்து ஒரே ஒரு மரத்தை வெட்டும்போது ஊரே ஒன்று கூடி வெடிக்க தான் பார்த்தாங்களே தவிர அதை எதிர்த்து எவனுமே குரல் கொடுக்கல. அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு குரல், எதுக்கு பேசணும், அப்படியே பேசினாலும் அவங்க வாயிலேருந்து வெறும் பொய்யாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு பேச்சு, அப்படிப்பட்டவங்களுக்கு பேச்சே வராமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஊருக்காரங்களுக்கு சாபம் கொடுக்குறவங்க, சாபம் கொடுத்துக்கிட்டே அந்த கோயிலுக்குள்ளே சாமிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. புலம்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கோழி வந்து
கோவுதுங்க. வழக்கமாக கோழி கூவுனா எப்படி கொக்கரக்கோன்னு கோவும். ஆனால் அன்னைக்கு காலில் பார்த்தீங்கன்னா கோழி வந்து கொக்கரக்கோன்னு கோவலைங்க. அது ஒரு மாதிரி பாட்டாக கூவிக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்தோடவே பேப்பர் போடக்கூடிய ஒரு சின்ன பையன் வந்து எந்திச்சு ஊருக்குள்ளே பேப்பர் போட போய்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு அம்மா தண்ணி இழுத்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணி அந்த பையன் மேலே தெரியாமல் பட்டுருது. உடனே அந்த பையன் வந்து அந்த அக்காவை பார்த்து தண்ணியை பார்த்து தெளிக்க மாட்டேயா அப்படின்னு ஒரு மாதிரி பாட்டாக பாடுறான். தம்பி நீ ஓரமாக போக மாட்டேன்னு சொல்லி அந்த அக்காவும் ஒரு மாதிரி பாட்டாக பாடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறது பாட்டாக இருக்குது. 2 பேரும் ஆச்சரியமாக வாயை பற்றிக்கிறாங்க. 2 பேருக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் தான் இந்த ஊரில் அன்னைக்கு வந்து யார் என்ன பேசினாலும் வெறும் பாட்டாக மட்டும்தான் வருது. அதாவது இசையாக மட்டும்தான் வருது. அவங்களால வேறு எதுவுமே நார்மலாக பேச முடியல. நம்ம ஊரில் ஹீரோயின் ஹீரோ இந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி கலங்கி போயிட்டாங்க. ஐயையோ சோலி முடிஞ்சிச்சு, இந்த ஊருக்கு ஏதோ சாபம் வந்துருச்சு, ஏதோ ஆகி போச்சு சொல்லி இனி இந்த ஊருக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட துணிமணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரே ஒரு இதையை எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது எல்லாமே பாட்டாக மட்டும்தான் கேட்குது. இப்படி இந்த ஊரே வித்தியாசமாக பேசுகிறது எல்லாமே பாட்டாக மாறிக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஊருக்குள்ளே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வேகமாக ஊரை விட்டு வெளியே ஓடுறாங்க. ஊருக்கு வெளியே எல்லைக்குள்ளே போகும்போது அந்த பெரிய பிரிட்ஜ் இருக்குல்ல, பாலம், அதை கிராஸ் பண்ண வராங்க. திடீர்னு பார்த்தா அந்த பெரிய பாலம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு உடஞ்சி போய் அந்த பாலம் வந்து பாதியாக உடஞ்சி விழுந்துருது. அதனால் யாருமே அந்த கிராமத்தை தாண்டி வெளியே போக முடியாது. எல்லாருமே ஒரு ஜஸ்ட் மிஸ்லேருந்து உயிர் தப்பிச்சிட்டாங்க. அந்த ஆட்டோவில் இருந்தவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் உயிர் தப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த ஊரை விட்டு வெளியேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. ஊருக்குள்ளே ஃபுல்லாமே எல்லாமே குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன தான் பேசினாலும் வெறும் பாட்டாக மட்டும்தான் வருது. இப்போ அப்படியே இந்த ஊரில் உள்ள எல்லாருமே என்ன பேசினாலும் பாட்டாக மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. யாருக்குமே எதுவும் புரியல. அதனால் வந்து இந்த ஊருக்காரங்க எல்லோரும் சேர்ந்து நேராக அந்த கோயில்கிட்ட போகிறாங்க. கோயில்கிட்ட போய் இந்த மாதிரி சாமிக்கிட்ட வேண்ட போகிறாங்க. அவங்க அந்த சாமிக்கிட்ட வேண்டாம்னு சொல்லி எல்லோரும் அந்த பக்கம் போய் புலம்ப. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க அந்த டாக்டர் இருக்காருல்ல, 5 ரூபா டாக்டர், அவரை வந்து ஊருக்காரங்கிட்ட வந்து இது வந்து ஒரு சாதாரண நோய் தான், ஒரு 3 நாளில் போயிடும், அதுக்கான மருந்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அதையும் ஒரு பாட்டாகவே அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது ஒன்றும் நோய் கிடையாது, இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி இந்த பூசாரி ஒரு பக்கம் அவர் சண்டை போடுறாரு. இந்த ஊரில் பாதி பேர் டாக்டர் சொல்லதை கேட்டுக்கிட்டு 3 நாள் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு குணமாகவும் சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் வந்து இந்த கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டால் சரியாக சொல்லி மொட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரியாக 3 நாள் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் சரியாக இருக்குன்னு பார்த்தா யாருக்குமே சரியாகலை. இன்னும் அதே மாதிரி எல்லோரும் பாட்டாக தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஊரில் இருக்கவங்க எல்லோரும் வந்து தெருவுக்கு வந்து நின்றுக்கிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படி சண்டை போடுறதுக்கு முக்கிய காரணமே கடந்த 3 நாளாக வெறும் பாட்டு மட்டும்தான் இவங்க வாயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பேசுகிறாங்க, பேச்சு ஃபுல்லாமே பாட்டாக வருது, சங்கீதமாக வருது. இதைத்தான் சிங்கீதம் அப்படின்னு சொல்லி படத்தில் டைட்டிலே வச்சுருக்காங்க. இப்போ தாங்க டைட்டில் கார்டே போடுறாங்க இந்த இடத்துல தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தான் ஆரம்பிக்கும். அதாவது இவங்க என்ன தான் பாட்டு பாடினாலும் இவங்களால பொய் சொல்லவே முடியல. வாயில் வெறும் உண்மை தான் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்களால பொய்யே பேச முடியல. அதனால் இந்த ஊருக்குள்ளே எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்கல்ல, அந்த பாட்டில் வந்து மொத்த ஊரையுமே கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்க நம்ம ரேணு வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க, நீங்கள் என்ன வேணால் சண்டை போட்டுக்காங்க, ஆனால் எனக்கு வந்து என் வேலை ஆகணும், அப்போ தான் என்னால் அந்த மைனிங்கை வந்து ஆப்பிரிக்காரங்கிட்ட விற்றுட்டு படம் பார்க்க முடியும். அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குற்றத்தை சொல்லுவாங்க. அந்த 2 பேர் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சட்டையை கழிப்பாங்க சொல்லி 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட்டே இருக்காங்க. இப்போ இந்த யாருமே பொய் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்க 2 பேரையும் நிப்பாட்டிக்கிட்டு இந்த மாதிரி எதுக்குப்பா சண்டை போடுறீங்க, இது காரணம் என்ன கேட்கும்போது இந்த சட்டையை கிழிக்கிறவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இந்த சட்டையை பார்த்தாண்டா அவள் பொண்டாட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆக்சுவலாக அவள் லவ் பண்ணது என்னையே தான், அந்த சட்டை நான் போட்டது நான் தான்டா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான சாக்கிங்கிறது குண்டை தூக்கி போடுறாங்க. இப்போ அந்த பொண்ணும் பயங்கரமாக ஷாக்காகி பார்க்கு. அப்போ நீ இல்லையா அன்னைக்கு நான் லவ் பண்ணது, இவன் தான் நான் அப்படின்னு சொல்லி பார்க்குது. இப்போ புருஷனுக்கு பயங்கர சந்தேகம், அடி பாவி வெறும் சட்டைக்காகவா என்னை லவ் பண்ண அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு சண்டை போய்கிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க வாயிலேருந்து உண்மையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி தாங்க நம்ம ரேணுவும்
அவங்க வந்து இந்த வந்து விற்றுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி அவங்க வாயிலேருந்து உண்மை வருது. இப்போ வந்து நம்ம ஹீரோ ஊருக்காரங்க எல்லாம் உங்களை போய் நாங்கள் நம்பினோம் பாருங்க சொல்லி அந்த இடத்துலேருந்து நம்ம கௌரியோட அப்பா வந்து முதல் முறையாக நம்ம ரேணு எதிர்த்து குரல் கொடுக்காரு, பயங்கரமாக பாட்டு பாடுறாரு. அந்த இடத்துல அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூட சேர்ந்து ஒட்டுமொத்த அந்த மைனிங் வேலை, அதாவது இந்த தங்க சுரங்கத்துக்கு வேலை பார்க்குற எல்லாருமே இப்போ ரேணுவை வந்து எதிர்த்து நிற்காங்க. இப்போ ரேணு வேறு வழி இல்லாமல் பின்வாங்கி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே இருந்து போய்கிட்டு ஒரு பெரிய மைக்கேட்டு வந்து அங்கே அது இந்த மைக்கு மூலியமாக பேசுகிறாங்க. ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போனால் மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் வரும், இல்லைன்னா நான் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு ரொம்ப மிரட்டுறாங்க. ஆனால் இவங்க வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, அதனால் நாங்கள் யாரும் வேலைக்கு வர மாட்டோம், இனிமேல் வந்து இது எங்கள் கௌரவ பிரச்சனை, அதனால் நாங்கள் வந்து அப்படிலாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கௌரி இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோயின் கௌரியோட அப்பா வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறாரு. இப்போ அவர் வந்து எல்லாரையும் தொழிலாளி எல்லாரையும் கூப்பிட்டு அவர் உறக்கம் போயிடுறாரு. இப்போ நம்ம வந்து ஹீரோவுக்கு வந்து பிரதாப் இருக்கார், நம்ம ஹீரோ, அவர் வந்து ஒரு பக்கம் கடுப்பாயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து அவரும் ஒரு வகையில் இந்த ஊரை ஏமாற்றிட்டு பணத்தை வந்து கைப்பற்றிட்டு ஓடிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பிளான் பண்ணி தான் வந்திருப்பார். இப்போ அந்த உண்மையும் வெளியே வந்துடும். இந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அவரே சொல்லிடுறாரு, நானே ஒரு ஃப்ராடு, இந்த மாதிரி ஜெயிலில் இருந்து தான் வந்தேன், இவ்வளோ பணம் எனக்கு நெருக்கடி இருக்குது, நான்லாம் ஒன்றும் படிக்கலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இதை கேட்குற ஊர் மக்கள் எல்லாம் பயங்கர ஷாக்காகிறாங்க. ஏன்னா இந்த ஊருக்குள்ளே பிரதாப்புக்கு வந்து அவ்வளோ மரியாதை இருந்துச்சு. பிரதாப்னு சொல்லி எல்லாருமே சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே அந்த பிரதாப்பை தான் உதாரணம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தா இவன் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு பொய் திருடன் தெரிஞ்ச உடனே இப்போ எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அம்மா சைலஜா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவங்களுக்கு பிறந்த பையனா நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. இதையும் நம்ம வந்து பாட்டாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் பார்த்தா நம்ம ஹீரோயின் கௌரி தாங்க. இங்கே வந்து பாரு, அங்கே வந்து அவங்க பாட்டு பாடும்போது என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இதை விற்று இந்த பணத்தில் தான் என் வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த வேலைக்காரங்க எல்லாம் திரும்ப வேலைக்கு வரணும்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாட்டாக பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கடவுள் தான் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து போகிற போக்கில் ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்னென்னா அந்த ஊரே அந்த சாமிக்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு இருக்கு, அந்த மலையை தானே கடவுளாக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மலையில் போய் அந்த பாறையில் போய் நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துடுறாரு. அதாவது இந்த ஊருக்கு வந்துடுற சாபம் நீங்கணுன்னா கடவுளுக்கு பிடிச்சது நம்ம வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பூசாரி படித்து பார்த்துட்டு நம்ம கடவுளுக்கு வந்து, அதாவது அந்த குபேரர் கடவுள் இருக்கார்ல, அவருக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கேட்பாங்க. பூசாரி வந்து ஒன்றுனா சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம், அதாவது சொர்ணம்னு சொல்லிடுவார். சொர்ணம்னா தங்கம் தானே, அதான் நம்ம ஊரில் நிறைய இருக்குது, நம்மளே அந்த தங்கத்தை எடுத்து எப்படியாவது கொடுத்துருவோம், அந்த நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம்ல அதுலேருந்து தங்கத்தை எடுத்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்கமே, இந்த ஊரில் இருக்கிற சாபமெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பூசாரிக்கிட்ட அவர் சொல்கிறாரு. உடனே ஊருக்காரங்களும் சரி ஓகேப்பா அந்த வேலைக்கு நம்ம போவோம், அதாவது தங்க சுரங்க வேலைக்கு நம்ம போவோம்னு சொல்லி இப்போ எல்லோரும் அந்த தங்க சுரங்க வேலைக்கு இறங்குறாங்க. இப்போ ஹீரோவோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே அங்கே வேலை பார்க்க போயிட்டாங்க. வேலைக்கு போய் அங்கே வந்து எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை வந்து ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்ன நடந்தாலும் அதில் வந்து தங்கமே கிடைக்கல, வெறும் கல் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ அந்த ஆப்பிரிக்கன் இருக்கார்ல, ஆப்பிரிக்கன் மண்டையன், அவர் ஒரு ஐடியா கொடுப்பார். இந்த மாதிரி பாம் வச்சு வெடிச்சிடலாம், பாம் வச்சு வெடித்தோம்னா கொஞ்சம் இவங்க தோன்றதை விட ஒரு சீக்கிரம் உள்ளே போயிடலாம், அதுலேருந்து தங்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் வெடிமருந்து வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணுறாரு. அதை யூஸ் பண்ணும்போது தெரியாதனமாக நம்ம ஹீரோவே அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டும் போது இங்கே வெளியே உள்ள வேலைக்காரங்க எல்லோரும் தெரியாமல் அதை வெடிக்க வச்சிடுறாங்க. வெடிச்சது தான் உள்ளே வந்து நம்ம உள்ள ஹீரோ வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம அப்படியே எல்லாரும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து முழிச்சுக்கிட்டு நிற்பார். ஐயையோ மாட்டிக்கிட்டமே என்னடா சொல்லி. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பாறையெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ வெளியே உள்ள எல்லாருமே பயங்கர சாக்கு, பரவாயில்லையே பிரதாப்பு, நீ நல்லா
நீ உன்னை வந்து என்னமோ நினச்சோம், நீ வந்து இப்படி வந்து அசைத்திட்டியே, இந்த ஊருக்காக போய் கஷ்டப்பட்டு உள்ளே போய், அதாவது அவங்க நினச்சிட்டாங்கன்னா இவன் வந்து அந்த ஊர் மக்களோட சாபம் போகணும்னு சொல்லி தான் உயிரை பணைய வச்சு உள்ளே போயிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஹீரோ உள்ளே போனது ஒரு விதம் நல்லதாக போயிடுச்சு. ஏன்னா அவர் கையில் தங்கத்தோடு வந்திருப்பார், தங்கம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தங்கத்தோடு வந்து நிற்பார். இதை பார்க்குற ஊர் மக்களும் பயங்கரமாக சந்தோஷமாயிடுறாங்க. ஊர் மக்களுக்கு திரும்பவும் பிரதாப் மேலே ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சிருது. எல்லாரும் திரும்பவும் பிரதாப்பை வந்து சந்தோஷமாக கொண்டாட ஆரம்பிக்காங்க. இவங்க இப்படி ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ பிரதாபத்துக்கு பயங்கரமாக வச்சு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் நம்ம ஹீரோயின் கௌரியும் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கௌரிக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே ஒரு சின்ன ஃபீலிங் வர ஆரம்பிக்கு. அதாவது கொஞ்சம் ரொமான்ஸ் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல வந்து ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் அப்படியே அந்த பார்வையிலே காதால் பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வண்டி எடுத்துக்கிட்டு 2 பேரும் நம்ம ஹீரோயின் 2 பேர் போய்கிருக்காங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒரு காதல் ரசம் சொட்ட போய்கிட்டு இருக்கு. ஒரு சாங் வேறு வருது மக்களே. இந்த சாங் நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ இவங்க அப்படியே ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதில் யாரும் பார்த்தீங்கன்னா போப்படியில் நம்ம ஹீரோ பிரதாப்பை வந்து ஒரு டிரைவர் கூப்பிட்டு வந்தார்ல, அது அந்த பாட்டு போட்டாலே எனக்கு பயங்கர அலர்ஜி சொல்லிகிட்டு இருப்பார்ல, அவர் தாங்க. ஆனால் அவர் பின்னாடி ஒரு குடியார் இருந்தாம்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த குடியார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிரைவரோட காதில் எப்போ பாரு பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கான். அதனால் இவருக்கு வந்து கடுப்பாகி போய் கொலவெறியில் ஒரு கடப்பாரை எடுத்து குத்ததுக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ போய் ஸ்டாப் பண்ணிடுறாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரேடியோவை ஆன் பண்ணுறாரு. ரேடியோவில் வந்து நியூஸ் வாசிக்கிறாங்க. நியூஸ் வாசிக்கிறவங்க வந்து பேசுகிறது வந்து அப்படியே ரேடியோவில் வந்து ப்ளே பண்ணி அவர் கையில் கொடுக்காரு. இதை கேட்டதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் அமைதியாகிடுறாரு. பரவாயில்ல, ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே சொல்லி நம்ம ஹீரோயினும் அப்படியே பார்த்து ரசிக்காங்க. உங்கள் பிரதாப் ஓனர் வந்து இது மாதிரி நிறைய புதுசாக ஐடியா கொடுப்பான். சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஹீரோயினான ரேணு தாங்க. ஏன்னா ரேணுவும் ஒன் சைடாக நம்ம பிரதாப்பை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம கௌரி வந்து பிரதாப் பின்னாடியே சுற்றிக்கிட்டு பிரதாப்பே ரசிக்கிட்டு இருக்கிறதுனால ரேணுவுக்கு பொசசிவும் பொறாமை வந்துடும். அதனால் இவங்களை எப்படியா பிரிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி உங்கள் ஹீரோ வந்து நல்ல ஐடியா பண்ணுவான். அப்படி ஐடியா பண்ணி தான் அந்த மக்களை எல்லாரையும் திரும்ப வேலைக்கு வர வச்சான். அப்படி ஐடியா பண்ணி தான் அவன் தான் உன் மரத்தையே வெட்ட வச்சான் அப்படின்னு சொல்லி உண்மையை ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஹீரோயின் கௌரிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. அட பாவி, அந்த மரத்தை வந்து எங்கள் அம்மாவாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே அதை போய் நீ எப்படிடா வெட்டின, அதுக்கு ஐடியா கொடுத்தது நீ தானா, நீ ஒருத்தன் தான் அந்த மரம், உன்னை நான் ரொம்ப நம்பினேனே, அந்த மரம் வந்து நீ என்னை நம்பினேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து இப்படி பயங்கரமாக இவங்க வந்து பழகிட்டு இருக்கும்போது நீ தான் அந்த மரத்தை வெட்ட காரணம் முன்னாடியே தெரிஞ்சால் நான் உனக்கு மட்டும் சாபம் கிடச்சின்னு சொல்லி வேண்டியிருப்பேனே, இப்போ உன்னால் வந்து இந்த ஊரே பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவாங்க. இவங்க வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஊரில் உள்ள எல்லாரும் கேட்டுருது, அப்போ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமாக, உன்னால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறோமான்னு சொல்லி எல்லாருமே வந்து பயங்கரமாக கோவப்பட்டு ஊரே ஒன்று கூடி நம்ம ஹீரோயின் பக்கம் வந்து ஹீரோயினை திரும்பியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. பொன்னையால் இப்படி ஊருக்கே ஒரு சாபம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு மொத்த ஊரும் ஒன்று கூடி ஹீரோயின் பக்கம் வந்து திரும்பி என்ன நடந்துச்சுன்னு கேட்காங்க. இப்போ ஹீரோயினும் இந்த மாதிரி இந்த சாபம் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதாவது அந்த கோயிலுக்குள்ளே நான் உள்ளே போனால் அந்த மாதிரி குபேர கடவுள் இருக்கார்ல, அவங்ககிட்ட நான் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன். குறிப்பாக அந்த மரம் ஓட்டும் போது ஊரே எதிர்த்து பேசலை, அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு பேச்சே வரக்கூடாது. எல்லாரும் வந்து யார் பேசினாலும் பாட்டாக தான் பாடணும், அப்படியே அவங்க பேசினாலும் வாயத்தை வந்து பொய்யாக தான் இருக்குது, இனிமேல் வந்து அப்படி வரக்கூடாது, வெறும் உண்மை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் வந்துருச்சு. இப்போ கடைசியாக நான் இன்னொரு வேண்டுதலும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரும் கடுப்பாகிடுறாங்க. என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு வந்து எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசால்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு நல்லா யோசிச்சு சொல்லுமா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எல்லாரையும் பார்த்து பைத்தியம் 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 அப்படின்னு சொல்லி பாட்டாக போடுவாங்க. கேட்கவே நல்லா இருந்துச்சு. ஆட பாவி, இப்படியே வேண்டிக்கிட்டே எல்லாரையும் பைத்தியம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கடுப்பாகிறாங்க.
அடி பாவி, இப்படியெல்லாம் யாராவது கடவுள்கிட்ட வேண்டுவாங்களா? நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, திரும்ப அந்த குகைக்குள்ளே நீ போய் இந்த வரத்தெல்லாம் திரும்ப நீ வந்து மாற்றணும், அந்த சாபத்தை ஃபுல்லாக நீ மாற்றணும், எப்படியாவது சாமிக்கிட்ட போய் நீ வேண்டிக்கிட்டு தான் இப்போ அந்த ஊருக்கு ஆச்சு, ஆனால் நீயே போய் திரும்பவும் சாமிக்கிட்ட போய் வேண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அந்த குகைக்குள்ளே தள்ள போகிறோம்னு சொல்லி ஊரே ஒரே டயத்தில் வந்து ஒன்று கூடி நிற்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து பயவே தடுத்துடுறாரு, போய் நம்ம ஹீரோயினை போய் காப்பாற்றுறாரு. அப்படி அவங்க காப்பாற்றணுமே, இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்குள்ளே கடவுள்கிட்ட போய் வேணும்னா அதுக்கு நம்ம கௌரி தான் போகணும்னு அவசியம் கிடையாது, நல்ல மனசுள்ள யார் வேணாலும் உள்ளே போய் வேண்டலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, நல்ல மனசுன்னா அது வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்குள்ளே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு ஆள் அந்த பூசாரியை சொல்கிறாங்க, ஒரு ஆள் அந்த டாக்டரை சொல்கிறாங்க, ஒரு ஆள் அந்த முடிவெட்டுற சலூன்காரன் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருக்குள்ளே, ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே போனால் திரும்பி வர முடியாதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி கோயிலுக்குள்ளே போனால் பைத்தியம் பிடிச்சிருன்னு ஒரு நம்பிக்கை வேறு இருக்குது, உள்ள கடவுள் இருக்கார் அது சொல்லி எல்லாருமே ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அதனால் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருமே சுற்றி சுற்றி பேசிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே உள்ள ஒருத்தன் வந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் சார், இந்த ஊர்லேயே ரொம்ப நல்ல மனசுன்னா அது நீங்கள் தான் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லேருந்து ஒருத்தன் வந்து கையை காட்டி விட்டு போயிடுறான். இந்த ஊருக்கே நீங்கள் தான் காவல் தெய்வம், நீங்களே போய்கிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை எல்லாரும் ஹீரோவை எதுவுமே பேச விடாமல் ஹீரோவை தூக்கிட்டு போய் அந்த கோயிலுக்குள்ளே போய் போட்டுடுறாங்க. ஹீரோவும் அந்த கோயிலுக்குள்ளே விழுந்துடுறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லி வெளியேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இந்த இடத்துல தாங்க படத்தில் இன்ட்ரோலே விடுறாங்க. ஆமாங்க, ஹீரோவை தூக்கி உள்ளே போட்டாங்க, ஊரே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க, ஹீரோயினும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த இடத்துல படத்துக்கு இன்ட்ரவல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோவல் சீனு இந்த இடத்துல தான் விடுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சீன்லாம் நிறையவே இருக்குது, நம்மளே எதிர்பார்க்காத திருப்பங்கள் மர்மங்கள் நிறைய கட்டி கிடக்கு. சரி, ஓகே, வாங்க நம்ம இன்ட்ரோலுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அப்போ ஊரே அந்த வெளியே நின்று கோயிலுக்கு வெளியே நின்று ஹீரோவுக்கு என்னாச்சும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கோயிலுலேருந்து ஒரே சத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சத்தம்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பார்க்காங்க. அந்த கோயிலுலேருந்து அப்படியே நம்ம ஹீரோவை யாரோ வெளியே தூக்கி எறிகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுகிறாரு. எல்லோரும் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற அந்த 5 ரூபா டாக்டர் இருக்கார்ல, மாட்டு டாக்டர், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவருக்கு நம்ம ஹீரோவுக்கு முதலுதவி, அதாவது தேவையான மருந்து எல்லாத்தையும் கொடுக்காங்க. ஹீரோ வந்து மயக்கத்திலே இருக்கார். இப்போ மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்கிறாரு. இப்போ ஊரே வந்து ஒன்று கூடி நம்ம ஹீரோக்கிட்ட வந்து என்னாச்சு, என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி எல்லோரும் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து வாயை திறந்தாலே வேறு ஏதோ புரியாத பாஷையில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, ஹீரோ வந்து ஒரு கிளவி இருக்குல்ல, பைத்தியக்கார கிளவி, அந்த கிளவி மாதிரி ஹீரோவும் ஒரு புரியாத பாஷையிலே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கிராமத்தில் வந்து அது ரொம்ப அந்த பாட்டி இருக்குல்ல, அந்த பாட்டி மாதிரியே புலம்பிக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து அந்த ஆள் இருக்காமல்ல, அவன் வந்து மெல்ல கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிடுறான். இப்போ ஊரில் வந்து எல்லாருமே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இவனால தான், சரி என்னால் தானே இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, எனக்காக தான் நீ கோயிலுக்குள்ளே போன, நீ வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனை காட்டுறாங்க. இந்த ஆப்பிரிக்கன் இருக்காமல, அவன் வந்து ஒரு பக்கம் இந்த ரேணுவை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அது வந்து நீ என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றுத்துக்குமே லாக் இல்லை, இதுக்கு மேலே நீ ஒரு யூஸ்லெஸ் பிள்ளை, ஒரு வேஸ்ட்டு எதுவுமே கிடையாது, ஒன்றால் அந்த பிரதாப் கிட்ட ஒரு சைன் கூட வாங்கிட்டு வர முடியாதா, அவன் தான் அன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருந்தானே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான் நம்ம ரேணுக்கிட்ட. ரேணுக்கு வந்து ரொம்ப ஒரே கோபமாக வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு காரை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரோட வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோ தான் உள்ள ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்காங்களா, அதான் நம்ம கௌரி கூட பேசிகிட்டு இருக்காங்கல்ல, கௌரிக்கு வந்து இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுருது, வெளியே யாரோ வராங்கன்னு சொல்லி அவங்க உடனே ஒரு கட்டில் இருக்குது, அந்த கட்டுகளில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. நம்ம ரேணு வந்து இப்போ நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்க்குற கௌரி வந்து பயந்து போய் கட்டில் கீழே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க.
இப்போ ரேணு நேரம் உள்ளே போனதுமே நம்ம ஹீரோவை பிடிச்சி, இங்கே பாடுறா, உனக்கு இந்த ஊர் முக்கியம் கிடையாது, இந்த ஊர் மக்களும் முக்கியம் கிடையாது, உனக்கு தேவை பணம் தானே, அந்த பணத்தை நானே தரேன், அதுக்கு முதல்ல நீ இந்த பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. அவனும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறான். ஆனால் அவன் எப்படி இந்த புரியாமல் பேசுகிறானோ அதே மாதிரி அந்த கையெழுத்தும் புரியாத மாதிரியே இருக்குது. என்னடா இது கையெழுத்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரேணு வந்து ஒரு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஹீரோயின் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க கட்டில் விட்டு வெளியே வராங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோயின் வந்து சரி ரேணு வந்து இந்த பைத்தியம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரேணு சொல்கிறாங்க. இதை கேட்குற நம்ம ஹீரோயின் கௌரி வந்து எது நான் பைத்தியமா, என்னை பார்த்தா அவனுக்கு பைத்தியம் மாதிரியா தெரியுதுன்னு சொல்லி அவங்களும் கத்துறாங்க. இப்போ 2 பேருமே நீ தான் பைத்தியம் நான் தான் பைத்தியம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒன்னால தான் அந்த ஊரே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரேணுவும் ஹீரோயின் கௌரியும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பிரதாப் இருக்கார்ல, அவனை யாரோ திடீர்னு நம்ம ரேணுவோட காரில் தூக்கி போட்டு கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து வேறு வழியே கிடையாது. இப்போ இவங்க 2 பேருமே வந்து இப்போ ஹீரோயினும் அந்த ரேணுவும் சேர்ந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோவை காப்பாற்றுக்கு, அதாவது பிரதாபை காப்பாற்றுறதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கிளம்பி போகிறாங்க. அப்படி அவங்க அந்த காரை வந்து வேகமாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. காரு ஒரு இடத்துல நிற்குது. அது எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய தங்க சுரங்கம் இருக்கும், அங்கே தான் நிற்குது. காருக்குள்ளே போய் பார்க்காங்க. காருக்குள்ளே நம்ம ஹீரோவும் இல்லை, அவனை கடத்திட்டு வந்த மொத்தத்தில் காரில் யாருமே இல்லை. சரி இப்போ வந்தவங்க வந்து நேராக இந்த தங்க சுரங்கத்துக்குள்ளே தான் போயிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்கும், நிறைய கொலைகள் விழுந்திருக்கு, நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. அதனால அந்த தங்க சுரங்கத்தை வந்து மூடி வச்சுருக்காங்க. அங்கே வந்து யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ வேறு வழியே கிடையாது, ஹீரோவை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போனால் அங்கே வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்தாம்ல, அவன் அங்கே தான் இருக்கான். அவன் யாரும் சொல்லி அவன் முகத்தில் ஒரு துணியை மாட்டியிருக்கான். அவன் யாரும் சொல்லி இப்போ காட்டுறாங்க. அவன் யாரும் பார்த்தேன்னு வச்சுக்கோமே, இந்த ஊரில் வந்து எப்பயுமே போதையிலே இருப்பான்ல, அவன் தான் தூக்கிட்டு வந்திருப்பான். இதை பார்க்குற இவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. டேய் நீ ஏன்டா நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்த, அதாவது பிரதாப் ஏன்டா தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கௌரியும் ரேணுவும் கேட்பாங்க. நான் தூக்கிட்டு வந்தேன் ஒத்துக்கிறேன், ஆனால் நானாக தூக்கலை, இந்த அம்மா சொல்லி தான் தூக்கணும்னு சொல்லி பின்னாடி கையை காட்டுவான். பின்னாடி யாரும் பார்த்தா அந்த வயசான பாட்டி, அதாவது இந்த பைத்தியமாக பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பாட்டி தான் அங்கே நிற்பாங்க. இந்த பாட்டியை பார்த்தோன்னா இவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. இந்த பாட்டி எப்படிடா தூக்கிட்டு வர சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஹீரோயினோட பாட்டி தான் அந்த பாட்டி. அப்போ நம்ம ஹீரோயின் கௌரி வந்து பாட்டியை பார்த்து கேட்காங்க, நீ எதுக்கு கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதாவது அந்த பாட்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரதாப் வந்து இந்த பாட்டி வந்து இந்த பிரதாப் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. இப்போ அந்த பாட்டியும் பிரதாப்பும் 2 பேருமே, அதாவது இந்த பாட்டி பேசுகிறதும் புரியாது, இந்த பிரதாப் பேசுகிறதும் புரியாது. இந்த 2 பேருமே மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் அவங்களுக்கு புரியாத, இவங்களுக்கு புரியாத மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து தெளிவாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஒத்து கேட்கும்போது தான் ஒரு விஷயம் புரியுது. 2 பேருமே புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதை அப்படியே மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையாக பேச சொல்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையாக பேசும்போது தான் இவங்க 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய சாபத்திலேருந்து வெளியே வரணும்னா இவங்க பண்ண தப்பை சரி பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை தான் இவங்க 2 பேருமே வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கௌரி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இந்த விஷயத்த அவங்க 2 பேர்கிட்ட சொல்ல, அப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷயங்கள் புரியாத பாஷையிலே பேசிக்கிட்டு இருந்தார்ல, அது இப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா இருக்குல்ல, அந்த பைத்தியக்காரி அம்மா, அந்த அம்மாவுக்கும் இப்போ எல்லாமே புரிய வருது. இவங்க ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நானும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்காங்க. இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ பிறந்ததுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அதாவது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த குபேரபுரம் வந்து ரொம்ப அழகாக பச்சை பசையில் இருந்திருக்கு. இந்த ஊரில் வந்து காட்டுவாசி இனங்கள் காட்டுவாசி மக்கள், பழங்குடியின மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து தலைவியாக இருந்தவங்க தான் நம்ம சைலஜா, அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா, நம்ம பிரதாப்போட அம்மா தான். அவங்க வந்து நிறமாத கர்ப்பிணியாக இருப்பாங்க. அப்போது நம்ம பிரதாப்பை வந்து வயிற்றுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரை சுற்றி பார்க்க வந்தவன் தான் நம்ம ரேணுவோட அப்பா, அதாவது நம்ம ரேணு இருக்காங்கல்ல அவங்க அப்பா.
அவன் வந்து இந்த சில விஷயங்களை வந்து தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன செடி மேலே போய் மிதிக்க போயிடுறான். அப்போ வந்து நமக்கு அந்த பிரதாப்போட அம்மா வந்து அதை தடுத்து நிறுத்தி, அதுவும் ஒரு உயிர் தான், அதை நீங்கள் மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து இயற்கையை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. ஊருக்குள்ளே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஊருக்குள்ளே நம்ம இந்த ரேணு இருக்காங்கல்ல, அந்த ரேணுவோட அப்பா வந்து உள்ளே போனதுமே வந்து எல்லாமே வந்து வேறு விதமாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த குழந்தைங்க வந்து சின்ன விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க விளையாடுறதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதில் அந்த குழந்தைங்க பயன்படுத்துகிற ஒரு கல்லை எடுத்து பார்க்குறான். அது ரொம்ப ஒரு மாதிரி மின்னிக்கிட்டே இருக்குது. அப்புறம்தான் அவனுக்கு புரியுது, இந்த கிராமம் முழுக்க முழுக்க தங்கம் மட்டும்தான் இருக்குது, பூமி கீழே ஃபுல்லாமே தங்கம் நிறைஞ்சு இருக்குதுன்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிடுறான். இந்த விஷயத்தை கொண்டு போய் அந்த ஹீரோவோட அம்மா கிட்ட போய் சொல்கிறான். அவங்க வந்து பயங்கரமாக கடுப்பாகி இந்த கிராமத்தை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக திட்டி விட்டு விரட்டி அனுப்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ளே இருக்காங்கல்ல நம்ம அந்த சைலஜா, அவங்க இந்த ஊருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த சுரங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானில் வந்து முதல்ல வந்து நம்ம சைலஜாவோட புருஷன் நம்ம இப்போ ஹீரோவோட பிரதாப்போட அப்பா வந்து உழுவுறாருங்க. அதான் நம்ம பிரம்மா. அவர் தான் வந்து அந்த ரேணுவோட அப்பா வந்து மயக்கி பேசி இந்த மாதிரி வாப்பான்னு சொல்லி கூட்டு போய் இந்த மாதிரி இங்கே இவ்வளோ தங்கம் இருக்குது, இதை எடுத்தால் நம்ம வாழ்க்கையை செட்டில் ஆகிடலாம். ஆனால் உன் பொண்டாட்டி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டிக்கா, நீ எப்படியாவது அவளை வெளியூருக்கு போக வச்சிரு, அவள் திருப்பி வரங்குள்ளேயும் நம்ம இந்த ஊரே விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவளை எப்படி நம்ப வைக்கிற சொல்லி இன்னொரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஊர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய டாக்டர்லாம் கிடையாது அந்த காலத்தில், ஒரு கிராமத்து மருத்துவச்சி தான் இருப்பாங்க. அந்த மருத்துவச்சி தாங்க இப்போ பைத்தியமாக காட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்க. அதான் இந்த போஸ்டம்மா அப்படின்னு அவங்க உண்மையான பேர். அவங்களுக்கு கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பொய் சொல்லி, இந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கணுமுன்னா நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் குழந்தை மேலே உள்ள ஆசையில் சரி ஓகே நம்ம அந்த ஊரை விட்டு போயிடலான்னு சொல்லி அவங்களும் போயிடுறாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. இவங்க ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ தான் மாதமாயிருக்காங்க. இப்போ வந்து குழந்தை வந்து வெளியே வராது, தொப்புள் கொடி தலையில் சுற்றி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மருத்துவச்சி வந்து பொய்யா சொல்லிடுறாங்க. அவங்களும் குழந்தைங்க ஆசைப்பட்டு ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ ஊரை விட்டு வெளியே போன நம்ம ஹீரோவோட அம்மா வந்து நேராக ஒரு டவுனுக்கு போகிறாங்க. அங்கே போய் தங்கி நல்லபடியாக குழந்தைய பெற்றுக்கிறாங்க. இப்போ அங்கே குழந்தைய பெற்றுக்கிறத காமிக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த ரேணுவோட அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு ஊரில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் காசை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இயற்கையாக இருந்த பச்சை பசையாக இருந்த எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தங்கத்தை தோண்ட ஆரம்பிக்காங்க. எல்லாத்தையுமே தங்கமாக தோண்டி 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 ரொம்ப மோசமாக அந்த ஊரையே ரொம்ப சின்னாபனமாகியிருப்பாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பிறந்துட்டார். இப்போ இந்த அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஊருக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து பார்த்தா அந்த ஊரே ரொம்ப மோசமாகி போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பயங்கரமாக கொலை வெறி ஆகுறாங்க. இதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக நம்ம அந்த ரேணுவோட அப்பா இருக்காங்கல்ல அவங்கள வந்து அந்த தங்க சுரங்கத்துக்குள்ளே தான் அவன் இருப்பான். நேராக அவங்க போய் பார்த்துட்டு பல்லார் 2 அறை அரைஞ்சிடுறாங்க. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கு, இந்த ஊரையே இப்படி மாற்றி வச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக வஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இது என்னையை மட்டும் சொல்லாத, இதில் உன் புருஷனுக்கும் பங்கு இருக்குது, நீ எதுவாக இருந்தாலும் உன் புருஷன்கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பயங்கரமான கோவம் வருது. ஏதாவது என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ நேராக அங்கேருந்து அந்த புருஷன்கிட்ட போய் கேட்காரு, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் புருஷன் வந்து அசால்ட்டாக இங்கே பாரு, இது முழுக்க தங்கம், இந்த தங்கம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது, நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம இந்த ஹீரோவோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமாக இல்லையா, இப்போ இந்த தங்கத்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷம் வந்துட போதா அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும் சண்டை போடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இதில் தான் நம்ம எதிர்காலமே இருக்குது, நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அப்போ நம்ம ஹீரோயின் அம்மா வந்து சின்ன பிள்ளையா நம்ம ஹீரோ கையில் இருப்பார். அப்போ இவன் நம்ம எதிர்காலம் இல்லையா, இவன் தான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அதை ஹீரோவோட அப்பா கையில் கொடுக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதாவது ஹீரோவோட அம்மா வந்து இந்த மாதிரி கொடுத்தது தாங்க. அவங்க நிற்கிற ஒரு பாலத்திலேருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாலம் திடீர்னு உடஞ்சிரும். அந்த பாலம் உடஞ்சி அவங்க அப்படியே அங்கேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த தங்க சரங்கத்தில் வந்து பெரிய பெரிய பாறையாக இருக்கும். அந்த பாறையிலே விழுந்து மோதி மண்டை செதறி போய் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இப்படி தான் பொண்டாட்டி தான் கண்ணு முன்னாடியே விழுந்து செத்து போயிட்டாலும் சொல்லி பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு பயங்கரமான ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுது. இதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணமாயிட்டேன், இனிமேல் இந்த ஊரில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் அன்னைக்கு அந்த சின்ன பையன் அதான் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. காரில் போய்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து ஒரு கிளை வந்து கத்திகிட்டே வருது. அது யாரும் கிடையாதுங்க, அந்த அந்த அம்மா தான், அந்த பேச்சம்மா தான். இந்த ஊர் இப்படி ஒரு மாறினதுக்கு வந்து அதுக்கு ஒரு காரணம் நானும் தான், நான் சொன்ன அந்த பொய் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் ஒரு மாதிரி பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிடுறாங்க. அந்த பைத்தியம் முடிச்சுட்டு ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படி தான் ஆரம்பிச்சு சொல்லி இப்போ இங்கே ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய அம்மா வந்து இந்த ஊரை எவ்வளோ வந்து அதிகமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, அதனால தான் இந்த ஊரில் வந்து இந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரே ஒரு மரம் தான் தன்னுடைய அம்மான்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவோட அம்மா தான் நம்ம அந்த மரத்தையே வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு. இந்த மரம் வந்து சின்ன பிள்ளையா நம்ம கௌரி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது, நீ கவலைப்படாத, இந்த மரத்தை நீ வச்சுக்கோ, இதை உங்கள் அம்மா நினச்சி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். சரி, இப்போ அவன் தப்பு பண்ணிட்டான், அவனே ஃபீல் பண்ணிட்டான். ஆனால் அவன் தப்பை பண்ணிட்டான்ல, அதை வந்து மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதனால் மறுநாள் காலையிலே வந்து ஊர்க்காரங்க எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு, இனிமேல் இந்த நிலம் வந்து என்கிட்ட வேண்டாம், உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன், எல்லாரோட பத்திரத்தையும் உங்கள் கையிலே கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும் வச்சுக்கோங்கமே, இந்த ஊரில் உள்ள எல்லாருமே வந்து அவங்க கையில் வந்து இந்த பத்திரத்தை கொடுக்குறான். ஊரே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஹீரோ பண்ண இந்த செயலை பார்த்துட்டு ஹீரோயினும் பயங்கரமாக சந்தோஷமாகறாங்க. இப்போ 2 பேரும் பார்த்து சந்தோஷமாக அந்த ஊரை பார்க்க போது அந்த ஊருக்காரங்கெல்லாம் அந்த நிலம் திரும்ப கிடச்சதும் அவங்கவுங்க இடத்துல போய் தோண்டது தான் ஆரம்பிக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ என்ன சொல்லி அந்த நிலத்தை கொடுத்துருப்பாருன்னா, நம்ம வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், அந்த மரத்தை எடுத்து தான் நம்ம பண்ண தப்பு, அந்த ஒரு மரத்துக்கு பதில் நம்ம வந்து நிறைய மரம் நடணும், அப்படி நட்டுட்டோம்னா நம்ம சாவம் நமக்கு நீங்கிடும், நம்ம நார்மல் ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அந்த நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் போயிடுவார். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அந்த ஊரில் உள்ள எல்லோரும் போய் அவங்களோட நிலத்தில் எல்லாத்துலேயுமே குழி தோண்ட ஆரம்பிப்பாங்க. பார்த்தா எல்லாருமே கடப்பாறையும் மம்பட்டி வச்சு வெட்டிக்கிட்டு தங்கத்தை தான் தேண்ட ஆரம்பிக்காங்க. அப்போ ஹீரோ வந்து பயங்கரமாக கத்துவார், ஏன்டா நான் உங்களுக்கு என்னடா சொல்லி இந்த நிலத்தை கொடுத்தேன், இப்படியாடா பண்ணுறீங்க, மரம் வைப்பீங்க சொல்லி பார்த்தா அது போய் தங்கத்தை தோண்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஊர் மக்கள் எல்லாம், நாங்கள் ஏன்பா மரம் வைக்கணும், நாங்களே இப்போ ஒரு பெரிய ஓனர், இவங்ககிட்ட இவ்வளோ தங்கம் இருக்குது, நாங்கள் ஏன் மரம் வைக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் நக்கலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயங்கரமாக வெக்ஸாகி அழுது புலம்ப ஆரம்பிச்சிருவார். இதுக்காக நான் உங்களுக்கு இந்த நிலத்தை கொடுத்தேன்னு சொல்லி பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கூட நம்ம ஹீரோயினும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது இந்த ஊரே நம்ம இந்த இது வந்து அழிச்சிரும், ஆனால் தயவு செய்து இதை விட்டுட்டு நம்ம வந்து மரம் நடுவோம், ஏற்கனவே நம்ம வந்து மரத்தை வெட்டினதால தான் இப்படி ஆகிட்டோம், திரும்பியும் மரத்தை நட்டு நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இது எதையுமே இந்த ஊருக்காரங்க கேட்குற மாதிரியே இல்லை. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ரேணு உள்ளே வராங்க. ரேணு உள்ளே வந்து இந்த மாதிரி இந்த ஊருக்காரங்கிட்ட வந்து, நீங்கள் என்ன தான் இவ்வளோ தூரம் தங்கம் எடுத்தாலும் அது வெறும் கல் தான்டா, ஏன்னா அதை விற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீங்கள் யார்கிட்ட போய் விற்பீங்க, உங்களுக்கு யாரை தெரியும், ஒழுங்காக நான் சொல்கிறது கேளுங்க, அந்த தங்கத்தை எல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் இந்த ஆப்பிரிக்காக்காரங்கிட்ட விற்று தரேன், அதை வியாபாரம் பண்ணி தரேன், அதில் எனக்கு ஒரு லாபத்தை கொடுத்தா போதும் சொல்லி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுக்கிற தங்கத்தெல்லாம் என்கிட்ட கொடுங்க, அதை நான் காசாக்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது தான். இப்போ எல்லாருமே பயங்கர சந்தோஷமாகிடுச்சு, ஊருக்காரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ மொத்த ஊருமே சேர்ந்து திரும்பவும் நம்ம ரேணு பக்கம் திரும்பிடுறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம்னு நினச்சி
எல்லாமே திரும்ப பழையபடி பேச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நிலத்தை கொடுத்தது வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது, ஊடு திரும்பவும் பழையபடி ஆகணும்னு சொல்லி அதுக்காக தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் திரும்பவும் இப்படி தப்பு பண்ணுறாங்களே சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த ஊருக்காரங்கக்கிட்ட எல்லாட்டையும் போய் நமக்கு இந்த பாட்டு பாடுற சாபம் நீங்கணும்னா அதுக்கு நீங்கள் அந்த தங்கத்தை எடுக்கிறத விடணும், அப்போ தான் இதெல்லாம் போகும் சொல்லி எவ்வளோ எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அந்த ஊருக்காரங்க எல்லாம் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா எங்களுக்கு பாட்டு பாடுறதெல்லாம் இப்போ பழகி போச்சு, இது நல்லா தான் இருக்குது, அதனால் இனிமேல் நாங்கள் வந்து இப்படியே பழகிக்கிறோம், எங்களுக்கு இப்போ முக்கியம் தங்கம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல, எப்படிடா இந்த ஊரை மாற்றுறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் அந்த பாறைக்கு அந்த குபேரர் கோயில் இருக்குல்ல, அவங்களும் அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெளியவே இவ்வளோ தங்கம் இருக்குது, அப்போ கோயிலுக்குள்ளே எவ்வளோ தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 4 பையங்க வந்து அந்த எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளே இறங்குறாங்க. கோயிலுக்குள்ளே இறங்கி தங்கம் எடுக்க போகிறாங்க. உள்ளே போனதும் கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல போய் ஒரு பெரிய சுத்தியில் எடுத்துக்கிட்டு போய் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான் அந்த சின்ன பையன். அவ்வளோதாங்க, அந்த இடமே பயங்கரமாக நிலநடுக்கம் வந்த மாதிரி அதிருது. இப்போ நிலநடுக்கம் வந்துருச்சு மாதிரி எல்லாமே பெரிய பெரிய நாட்டமும் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேணுக்கிட்ட வந்து தங்கத்தை வந்து ஒரு ஆள் வாங்கிட்டு தங்கத்தை கொடுத்துட்டு பணமாக வாங்குவாங்க. அப்போ நம்ம ரேணு வந்து அந்த பணத்தை வந்து ஒரு சின்ன ஒரு பச்சளம் குழந்தைகிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது தெரியாதனமாக அவங்க விரல் வந்து அந்த பொண்ணு மேலே அந்த குழந்தை மேலே பட்டுருது. அப்படி பட்டது தாங்க அந்த குழந்தை அடுத்த செகண்டே தங்கமாக மாறிடுதுங்க. ஐயோ, பயங்கர ஷாக்கான சீனாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து தங்கமாக மாறிட்டான்னு சொல்லி பயந்து போய் எல்லோரும் ஓட ஆரம்பிக்காங்க. அப்படி ஓடும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு ஆள் மேலே மோதிக்கிறாங்க. அப்படி தெரியாமல் யாரை மோதிக்கிட்டாலும் யாரை தொட்டாலும் உடனே அவங்க எல்லாருமே தங்கமாக மாறிடுறாங்க. அப்படியே ஒரு செகண்டில் உறைஞ்சி போயிடுறாங்க தங்க சிலையாக வந்து. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ரேணுவுக்கும் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கு, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் சொல்லி அவங்க தப்பாக உணர்றாங்க. ஆனால் நம்ம ரேணுவோட அப்பா இருக்காரு, அவன் இப்போவும் பணத்தாசை பறிச்சு போய் தான் இருக்கான். தான் கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு கால் நடக்க முடியலனாலும் வீல் சேரில் போயிட்டு எல்லாரையும் துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஏன் தங்கம், எல்லோரும் என்னை கொடுத்துட்டு போயிருங்க, இல்லை சுற்றுவேன் சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அவர் கல்லில் அந்த சக்கரம் மாட்டி கீழே விழுந்துடுறான். அவர் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே எல்லாரும் திரும்பவும் பயங்கரமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. தங்கத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு எல்லாருமே ஓடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோவும் அங்கே நின்று ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மாசமான பொண்ணு இருக்குல்ல, அந்த ஒரு ஊரே ஒதுக்கி வச்சுல அந்த பொண்ணை கூட்டுட்டு அந்த பழைய தங்க சுரங்கத்துக்குள்ளே போகிறான்னு சொல்லி போகிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த ஊருமே அந்த சுரங்கத்துக்குள்ளே பூந்துருச்சு. உள்ளே பூந்து போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைகள், நிலநடுக்கங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. மேலேருந்து ஒவ்வொரு கல்லாக உளுந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு பாறையாக உளுந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாசமான பொண்ணும் அங்கே தான் இருக்குது. அந்த பொண்ணால் ஓட முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணு கால் வலி கீழே விழுந்துருது. அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய பாறை வந்து விழுகிறதுக்கு தயாராக வருது. அந்த சின்ன பசங்க 4 பேரில் ஒருத்தன் மட்டும் சிலையாக இருப்பான். மீதி 3 பேர் அங்கேயே பேயாஞ்ச மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதாவது தொட்டால் தங்கமாயிருவோம் தெரிஞ்சும் அவங்க வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காண்டி 4 பேருமே கையை கோத்துக்கிட்டு அந்த பொண்ணை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. ஒரு பெரிய பாறை வந்து அந்த பொண்ணு மேலேயே உழவு போகிற நேரத்தில் இவங்க தலையை குனிஞ்சதால், அதுவும் தங்கமாக மாறிட்டதால் அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. அந்த பாறை அப்படியே உளுந்து உடஞ்சி போய் அந்த பொண்ணு அப்படியே தப்பிச்சிருது. இப்போ அந்த பொண்ணால் எந்திக்க முடியலை. ஊருக்காரங்க எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண முடியாது. ஏன்னா தொட்டாலே தங்கமாக மாறிடுமே, அப்போ என்ன பண்ணுன்னு யோசிக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இப்போ குனிஞ்சு கையை கொடுக்காருங்க. அந்த பொண்ணும் கையை பிடிக்கலான்னு போகும்போது ஒரு சின்ன நுனி தான் கைப்படுது. உடனே அந்த பெரியவரும் அப்படியே தங்கமாக மாறிடுறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே குழந்தை வேற அந்த பொண்ணுக்கு பிறக்கிற நேரம் வந்துருச்சு. குழந்தையும் ஆல்மோஸ்ட் பிறந்துருச்சு. குழந்தை வந்து பிறந்துருச்சு, ஆனால் குழந்தைய தொடக்கூட முடியல, அழுதுகிட்டு இருக்கு அந்த பொண்ணு. இப்போ நம்ம ஹீரோயின் கௌரி பக்கத்தில் உட்காந்து கடுமையாக அப்போ கடவுள்கிட்ட கேட்டு, வயது நீ ஒரு கடவுளா, இப்படி எங்களை பாடா படுத்துறியே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி புலம்பிக்கிட்டு இருக்கும். இந்த பிஞ்சு குழந்தைய கூட காப்பாற்ற முடியல, எங்களால் தொட முடியலன்னு சொல்லி அழுது ஆரம்பிப்போம் நம்ம ஹீரோயின் கௌரி. இப்போ உடனே லைட்டாக ஒரு தண்ணி சொட்டு இந்த குழந்தை மேலே விழுகுது.
குழந்த உடனே திரும்பவும் குழந்தையாக மாறி, அதாவது தங்கமாக இருந்த குழந்தையாக மாறி அழ ஆரம்பிக்குது. அப்போ எல்லோரும் சுற்றி முற்றி ஆச்சரியமாக பார்க்காங்க. அந்த பொண்ணு தான் குழந்தைய எடுத்து தொட்டு தடையை கொடுக்கு, திரும்ப அந்த குழந்தையாக மாறல. இப்போ எல்லாருக்கும் அந்த சாபம் பெய்யுதுன்னு தெரியுது. இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கு. மழை பெஞ்ச உடனே இப்போ தங்கமாக மாறின எல்லோரும் திரும்பவும் மனுஷங்களாக மாறிடுறாங்க. அப்படியே அந்த இடம் வந்து நார்மலாக ஆயிடுதுங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே இப்போ எல்லாம் நார்மல் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீன்லாம் அங்கே முடியுது. இவங்களுக்கு வந்து இந்த சாபமும் இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழித்து இந்த ஊரை காட்டுறாங்க. இந்த ஊரில் வந்து திரும்பவும் இயற்கையாக மாறி பச்சை பசேல் நல்லா ஊரே செழிப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு மக்கள்லாம் விவசாயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டும் செடி கொடியை வளர்த்துக்கிட்டும் இப்போவும் அந்த மாதிரி சின்ன சின்ன செடியை கூட மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த இயற்கை மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்காங்க. அப்படி இவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு ஒரு பெரிய கார் வருது. அந்த காரில் யார் வந்து இறங்குறான்னு பார்த்தா நம்ம அண்ணன் விஜய் தேவர்கொண்டா தாங்க வந்து இறங்குறாரு. ஆமாங்க, அவர் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த கேமியோ ரோலுக்காண்டி தான் அவர் இந்த கடைசி சீனுக்காண்டி உள்ளே வந்திருப்பார். உள்ளே வந்தவர் அந்த ஊரில் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் ஊரில் எவ்வளோ தங்கம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்க, நம்ம விஜய் தேவரனை பார்த்துட்டு இருப்பார். இப்போ அடுத்து அந்த பக்கம் காட்டுறாங்க. அவன் போய் அவர்கிட்ட போய் கேட்கான், இந்த தங்கத்தெல்லாம் விற்றா என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இவர் நடந்து போய் பேசும்போது ஒரு சின்ன செடி இருக்கும், அந்த செடியை மிதிக்காதீங்கன்னு சொல்லி அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த தங்கமாக மாறி போனாங்களா அந்த சின்ன பையங்க, அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்காம நம்ம அண்ணன் விஜய் தேவரன் வந்து அதை மிதிச்சிடுவார். மிதித்தது தான் உடனே இவர் நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்டா சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம விஜய் தேவர்கொண்டா பேசிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அவர் கால் மட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கட்டுப்பாட்டை மீறி கால் கை எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருது. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. உடனே பயத்தில் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஓடியே போயிடுறாரு. அதாவது இந்த இடத்துல அப்படியே படம் முடியுதுங்க. இந்த படத்தை முடிக்காங்க. ஒரு நல்ல கருத்தும் சொல்லி முடிக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை தான் முக்கியம், பணம் கிடைக்கு தங்கம் கிடைக்க சொல்லி இயற்கையை அழிச்சிடாதீங்க, உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நமக்கு படத்தோட டைட்டில் கார்டு போட்டு படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. ஓகே மக்களே, இந்த படத்தோட நம்ம வந்து ஒன்லைன் பார்த்தாச்சு. ஓப்பனிங் சீன்லேருந்து இப்போ வரைக்கும் படம் முழுக்க தெளிவாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தாச்சு. ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோவாக நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா, அந்த நடித்தவங்க உண்மையான பேர் என்ன, அவங்க இந்த படத்தில் என்னென்ன கேரக்டர் நேம் நடிச்சிருக்காங்க, அதுபோக இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து யார் நடிப்பு பெஸ்ட்டாக இருக்குது, இந்த கதையோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, வாங்க இப்போ நம்ம இந்த படத்தில் யாராவது நடிச்சிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் யார், கதை எழுதுனது யார், தயாரிப்பாளர் யார், இப்படி சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம தெளிவாக இப்போ பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம அந்த சீனுக்குள்ளே போவோம். மக்களே, நம்ம இந்த சிங்கீதம் இந்த படத்தோட பற்றி ஆல்ரெடி படத்தை பற்றி நம்ம ஒன்லைன் பார்த்தாச்சு. படத்தோட ஃபுல் ஸ்டோரி சீன் பை நம்ம தெளிவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பார்த்தாச்சு. இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள், டைரக்டர் யார், மியூசிக் டைரக்டர் யார், மற்ற மியூசிஷியன் யார், இப்படி எல்லாமே படத்தை பற்றி மிக தெளிவாக பார்க்கலாம். அதுபோக இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் நடிப்புகள் எப்படி இருக்குது, இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, கடைசியாக என்னுடைய தனிப்பட்ட இந்த படத்துக்கு விருப்பம் அண்ட் ரேட்டிங் நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம மற்ற விஷயத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கீதம் இந்த படம் வந்து 2026 வருஷத்தில் வந்து நம்ம சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய லெஜண்ட். தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் சொல்லி ஆல் லாங்குவேஜ்லேயும் ஒரு படம் தயாரித்த ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அப்படி ஒரு அற்புதமான டைரக்டர். தமிழில் வந்து அதிகமாக கமல்ஹாசனை வச்சு நிறைய படம் தயாரிச்சிருக்காரு. கமல்ஹாசன் தயாரிப்புலையும் நிறைய படம் பண்ணியிருக்காரு.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம அபூர்வ சகோதரர்கள் படத்தோட டைரக்டர் இவர் தாங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்துக்கு வந்து கதை, திரைக்கதை, வசனம். கதை எழுதுனது கமல்ஹாசன், திரைக்கதை எழுதுனது கமல்ஹாசன், வசனம் அண்ட் காமெடி எழுதுனது நம்ம அண்ணன் இறந்து போயிட்டார், அவர் வந்து கிரேசி மோகன். ஆனால் டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்கீதம் சீனிவாச ராவ், அவர் தாங்க டைரக்ட் பண்ணார். அதுபோக மகளிர் மற்றும் சத்யா, இப்படி நிறைய படங்கள், ஹேராம், இப்படி நிறைய படங்கள் வந்து கமல்ஹாசன் மூவியில் வந்து அதிகமான படத்தை டைரக்ட் பண்ணது. ஒன்லி டைரக்ட் நம்பி வந்து கமல்ஹாசன் வந்து கொடுத்துருப்பாரு. கதை என்கிட்ட இருக்கு, நீங்கள் வந்து படத்தை எடுக்க மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்து அப்படி எடுத்த ஒரு டைரக்டர் தான் நம்ம சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ். இவருக்கு வயசு 94. நாற்காலியை விட்டு எந்திக்கவே முடியாது. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை வெளியிட்டு அந்த படத்தை ஹிட்டும் பண்ணியிருக்காருங்க. ஒரு டைரக்ட் பண்ணி அந்த படத்தை ஹிட்டும் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஓப்பனிங், அதாவது ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு தாங்க. தெலுங்கில் வந்து இது வந்து ஒரு மியூசிக் அண்ட் ஒரு ட்ராமா அண்ட் காமெடி, இப்படி ஒரு ஃபேண்டசி, இது எல்லாம் கலந்த ஒரு கற்பனை மூவி ஆகும். இந்த படத்தை வந்து நம்ம விஜயசாந்தி இருக்காங்கல்ல, அவங்களோட தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரித்தாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம அஸ்வினி தாஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரித்தாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நம்ம ஆயன் கான், அமுல்யா பாரு மற்றும் ஷாலினி கொண்டேபாடி, பேர் வந்து ஷாலினி கொண்டேபாடி, இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ரோட்டில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து தேவிஸ்ரீ பிரசாத், அவர் தாங்க மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படமே வந்து ஆல்ரெடி ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி தான். ஏன்னா எல்லோரும் பேசுகிறது வந்து சாங்கில் தான் வரும். ஃபுல்லாமே சாங் மூலியமாகவே இந்த படத்தை வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த படத்துக்காண்டி எவ்வளோ தூரம் நம்ம அண்ணன் தேவிஸ்ரீ பிரசாத் உழைச்சிருப்பார்னு உங்களுக்கே புரியும். சரி, ஓகே மக்களே, இதில் வந்து யாராவது நடிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் சிங்கேதம் சீனிவாச ராவ், 94 வயசுக்கான ஒரு டைரக்டர். கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ்லேயும் மிகப்பெரிய மூவி அளவு ஹிட் கொடுத்து எல்லா மூவியும் ஹிட் கொடுத்த ஒரே ஒரு டைரக்டர் இவர் தாங்க. இந்த படத்துக்கு கதை எழுதுனது அவர் தாங்க, சிங்கேதம் சீனிவாச ராவ் தான். இந்த படத்தை தயாரித்தது நம்ம விஜயசாந்தி, நம்ம ஆக்ஷன் ஹீரோயின் விஜயசாந்தி இருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்க பையன் பேரில் நாக் அஸ்வின்னு சொல்லி ஒரு கம்பெனி தயாரித்து அந்த பேரில் வந்து படம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஆயான் கான், ஷாலினி கொண்டேபாடி, அதுக்கப்புறம் அகில்யூ பம்ரு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முதன்மையான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து கேமராமேன் நம்ம அங்கூர் சஞ்சீவ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம தேவிஸ்ரீ பிரசாத், அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து நாகா அஸ்வின் தயாரித்திருந்தாலும் படத்தோட கம்பெனி நேம் அவங்க பண்ணது வந்து விஜயசாந்தி மூவிஸ், அப்படி தான் பண்ணாங்க. அவங்க வந்து அதான் அம்மாவோட நினைவாக வந்து இந்த விஜயசாந்தி மூவிஸ் சொல்லி ஓப்பனாக வந்து படத்தோட தயாரிப்பு கம்பெனி பேரே வச்சுருக்காங்க. இந்த படம் ஜூன் 12 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஜூன் 11 ஓடிடியில், அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் சூப்பராக ஒரு ஹிட் அடிச்சிட்ருக்க மூவி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு நல்ல அருமையான படம். இந்த படம் வந்து தெலுங்கில் மட்டும் அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது பல லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம், நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 லாங்குவேஜ் டப் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வெறும் 22 கோடி, பட்ஜெட் வந்து வெறும் 22 கோடி. ஆனால் இப்போ இதை கலெக்ட் பண்ண மொத்த வசூல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கணிசமான வசூல். இந்த ஹீரோ புது ஹீரோ, புது ஹீரோயின், ஆனால் டைரக்டர் மட்டும் பழைய டைரக்டர். இதில் முக்கியமான நம்ம அண்ணன் கமல்ஹாசன் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பார். சும்மா ஒரு வாய்ஸ் ஓவர், ஓப்பனிங் மட்டும் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸை விட நல்லாவே ஹிட் அடிச்சிச்சுங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்ல கேட்டுங்க. இந்த குபேரபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு காஞ்சி போன ஒரு தங்க சுரங்கம் இருக்குது. அந்த சுரங்கம் வந்து நம்ம குபேரபுரம் கிராமத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து பெரிய பெரிய ஐடி நிறுவனம், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், அவங்களோட பேராசையால்
அங்கே இருக்கிற அந்த கிராமத்தோட அமைதி, சுற்றுச்சூழல், இயற்கை இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற அதன் விளைவாக அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, கௌரி அதான் நம்ம ஹீரோயினு. அவங்க பெண் வசிக்கும் அந்த கடைசி ஒரு வீடு, மரம், அந்த பொண்ணுக்கு அதுதான் வீடும் அம்மாவோட கடைசி நினைவுன்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்கும். ஆனால் கடைசியில் அது மட்டும்தான், அதையும் உடைத்து தள்ளிடுறாங்க. இப்படி மனக்குழப்பத்தில் இருக்கும் பிரதாப் என்ற இளைஞன் அங்கு வரும்போது அவன் கௌரியை காதலிக்கிறான். ஆனால் இரக்கமற்ற ஒரு பெண் தொழிலதிபர் கடைசி மரத்தையும் புல்டோசர் கொண்டு வெட்டி வீழ்த்துவதை அவனால் தடுக்க முடியவில்லை. இதனால் ஏற்படும் ஒரு பெரும் சாபம் கிராம மக்களின் இயல்பான பேச்சு திறனை பறித்து ஒவ்வொரு உணர்வையும் பாடலாக மட்டுமே வெளிப்படுத்த அவர்களை கட்டாயப்படுத்துகிறது. அந்த சாபத்தை முறியடிக்க விசித்திரமான ஒரு சமூகம் கூட்டு பரிசோதனை பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தங்கள் பேராசையை எதிர்கொண்டு இயற்கையோடு உண்மை நல்லிணக்கத்தோடு வாழ கற்றுக்கொண்டு தங்கள் குரல்களை மீட்டெடுத்து தங்கள் நிலத்தை குணப்படுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் ஒன்று சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த இடத்துலையும் படத்தில் ஒன்று நான் சொல்கிறேன். இந்த படத்தில் தங்க சுரங்கம் தோண்டான்னு சொல்லி தோண்ட ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க தோண்டும் போது இந்த படத்தில் உள்ள எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. ஒரு மரம் கிடையாதுங்க. சுற்றி பார்த்தா சகாரா பாலைவனம் மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வளர்ந்த ஒரு வறண்ட செம்மண் காடு அண்ட் மணல் காடு தான் இருக்குது. எங்கேயுமே நிழல் கூட ஒரு புல் செடியை கூட காணோம். அந்த ஊரில் மழையும் கிடையாது, பயிரும் விளையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஊர் மக்களுக்கு கிடைஞ்சதெல்லாம் அந்த தங்க சுரங்க வேலை. அந்த வேலையில் அவங்க என்ன பண்ண முடியும்? அதில் வர காசு அதான் அவங்க வாழ்க்கை மேம்பாட்டை உதச்சிச்சு. ஆனால் கடைசி நேரம் பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தில் தங்கமே கிடைக்கல. அதனால் அந்த தங்கத்தை விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த தங்கத்தோட டூப்ளிகேட் ஓனர், ஒரிஜினல் ஓனர் கையெழுத்து போட்டால் தான் விற்க முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அதனால் வேறு வழி இல்லாமல் பொய்யா ஒரு ஆளை கூப்பிட்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல உண்மையான ஆளே ஹீரோவாக வராரு. நான் தான் இந்த தங்க சர்வத்தோட ஓனர்னு அவர் அந்த வெளிநாட்டுக்காரன்ட்ட பேசி இந்த மாதிரி தங்கத்தை பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு கையெழுத்து போட மறுத்துடுறாரு. அப்போ நம்ம அந்த இன்னொரு வில்லி இருக்காங்கல்ல, வில்லின்னு சொல்லக்கூடாது, அந்த இன்னொரு ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்கவங்க நாங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு தோண்டவே இல்லை, இங்கே தோண்டினா கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க கௌரி, அவங்களோட மர வீடு. அவங்க அந்த வீட்டில் தான் அவங்க தங்கியிருக்காங்க. அந்த மர வீட்டை அவங்க அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மரத்தையே அப்படி ஒரு வீட்டில் மட்டும் தோண்டலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு, நமக்கு தங்க வேணும்னா அடிச்சு நொறுக்குன்னு சொல்லி அந்த வீட்டை தோண்டதுக்கு ஐடியா கொடுத்தது அவர் தான். இப்படி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. தோண்டினதுக்கப்புறம் அந்த மரத்தை பிடுங்கினதுக்கப்புறம் மக்கள் எல்லோரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. வெறும் பாட்டு மட்டும்தான் வருது, வாயில் வார்த்தையே வரல. ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது இது எல்லாமே கடவுள் கோவத்தில் நடக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வீட்டு பத்திரத்தை எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள், மரம் எடுங்கன்னு சொல்லி கேட்காரு. ஆனால் எல்லோரும் தப்பாக போய் திரும்பவும் தங்கம் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட கதையும். அவ்வளோதாங்க. இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தேன், இப்போ கொஞ்சம் லென்த்தாக சொல்லியிருக்கேன். ரொம்ப பெருசாக வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ இருக்குல்ல ஆயா கான், அவர் பிரதாப் மன்னன் அப்படின்னு ஒரு கேரக்டர் நேம் நடிச்சிருக்காரு. அதுபோக நம்ம கௌரிங்கிற கேரக்டர் நடிச்ச நம்ம ஹீரோயின் அவங்க உண்மையான பேர் அகிலி பம்ரு. ஆமாங்க, அவங்க உண்மையான பேர் அகிலி பம்ரு. படத்தில் கௌரிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு காதலியாக நடிச்சிருப்பாங்க. அதுபோக இன்னொரு ஹீரோயின் சொல்லி ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க உண்மையான பேர் ஷாலினி கொண்டேபுடி. ஆனால் படத்தில் ரேணுன்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இது போக பார்த்திங்கன்னா நம்ம சுப்பாவு ராகுன்னு சொல்லி நம்ம சிவராயன் நரிப்பெட்டி அவர் நடிச்சிருப்பார். அதுபோக நம்ம இஸ்லிகான்னு சொல்லி அங்குஷ்டாலினி அவங்க நடிச்சிருப்பாங்க. நம்ம பைரவிங்கிற கேரக்டர் ரச்சா ரவி நடிச்சிருப்பார். இந்த கௌரியோட அப்பாங்கிற கேரக்டரில் நம்ம சங்கர ஐயாங்கிற கேரக்டர் நேமில் நம்ம யோகி காயத்ரி நடிச்சிருப்பாருங்க. நம்ம ரேணு இருக்கார்ல, ரேணு வில்லி, அவங்களோட அப்பாங்கிற கேரக்டரில் பிரம்மா சொல்லி நம்ம பானர்ஜியாக நடிச்சிருப்பாருங்க. பானர்ஜி
வடிவேல் காமெடி கிடையாதுங்க, பானர்ஜி கிடையாதுங்க. உண்மையான பேர், அவரோட பேர் வந்து பானர்ஜி. படத்தில் வந்து பிரம்மாங்கிற ஒரு கேரக்டரில் அவர் நடிச்சிருக்காரு. அதுபோக நம்ம கௌரியோட பாட்டின்னு சொல்லி ஒரு பைத்தியக்கார கலை வந்து படம் முழுக்க வரும், ஓப்பனிங்லேருந்தே வரும். அந்த படத்தோட பேர் வந்து பச்சையம்மா சொல்லி பேர். உண்மையான பேர் துளசி, உண்மையான பேர் துளசி. படத்தோட கேரக்டர் நேம் வந்து பச்சையம்மா, அவ்வளோதாங்க. இதுபோக நம்ம ஆனந்த் பாபு வருவார். அவர் வந்து ஒரு வக்கீலாக மட்டும்தான் வருவார். அவருக்கு பெருசாக எந்த விதமான நேம் அண்ட் டைலாக் பெருசாக எதுவும் கிடையாது. இருக்குது ஒரு 2 வார்த்தை, அதுவும் பெருசாக எடுபடாது. அப்படியே முடிச்சிட்டாங்க, அவரோட வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க. அதுபோக நம்ம வந்து வம்சிதார் வந்து கௌசாதா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த 5 ரூபா டாக்டர் நம்ம ரெகுலங்கி, அவர் வந்து 5 ரூபா டாக்டராக எழுதியிருக்காரு. அதுபோக நம்ம ஒரு சின்ன அந்த பூசாரி, எல்லாரும் ஏமாதி பட்டா ஓட்டு மொட்டா ஓடும் பாரு, அந்த பூசாரி கேரக்டர் வந்து நம்ம கேடம் நவீன் நடிச்சிருக்காங்க. பசவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பூசாரி நேம் வந்து படத்தில் எங்கேயுமே பூசாரியோட பேர் சொல்லவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் பூசாரி மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் அவரோட உண்மையான பேர் வந்து கேடம் நவீன். படத்தில் பசவா அப்படின்னு ஒரு கேரக்டர் நேம் டைரக்டர் வச்சிருக்காரு, நமக்கு தான் தெரியலை. அதுபோக நம்ம கிராமவாசின் கேரக்டர் ஸ்ரீமுக்தா மச்சா, பால் குவாரி, சிவகுமார், இப்படி நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. கடைசியாக கேமியோ ரோல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம அண்ணன் விஜய் தேவர் கொண்டா, நம்பவே முடியல. அவர் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ ரோலில் கிளைமேக்ஸில் வருவார். பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழில் லேபராக வருவார். அதுபோக இந்த குபேரா தம்ம சுரங்களில் வந்து இந்த பிரதாப்போட தந்தையாக இருக்காங்கல்ல, அந்த பிரம்மாவின் கூட்டாளி வர அந்த ஆப்பிரிக்காக்காரன், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி மன்னன் சொல்லி ஒரு சாதாரண ஒரு இது நடிச்சிருப்பார். அதுபோக சைலஜமான்னு சொல்லி நம்ம நிவேதா பெத்ராஜின் பிரதாப அம்மாவும், சுப்பாராவோ நம்ம கேவி அனுதி போலி பிரதாப், அதாவது இந்த பையன் பேர் வந்து ஏமாற்றி வந்திருப்பாங்க. இப்படி நிறைய பேர் அங்கே நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே மக்களே, இந்த படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, நம்ம டைரக்டர் ஸ்ரீனிவாச ராவ், அதாவது சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ். இவர் வந்து 1987 வந்து நம்ம கமல்ஹாசனை வச்சு மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணியிருக்காருங்க. ஆமாங்க, அந்த படத்தோட பேர் பேசும் படம். தமிழ்நாட்டில் வந்து பேசும் படம், தெலுங்குலேயும் பேசும் படம், மலையாளத்துலேயும் பேசும் படம், இப்படி 3 லாங்குவேஜ் ஒரே லாங்குவேஜில் வச்சாச்சு. ஆனால் இந்த படம் வந்து ஹிந்தி, கன்னடா, மராத்தி, குஜராத்தி, பெங்காலின்னு சொல்லி இந்த லாங்குவேஜில் வந்து புஷ்பக விமானம் அப்படின்னு ஒரு படம், அப்படி ஒரு லாங்குவேஜில் வந்து அப்படின்னு ஒரு படம் டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. 1987 வந்து நம்ம டைரக்டர் ரிலீஸ் பண்ணார். அந்த படம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஹிட் ஆச்சுங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே நல்ல ஹிட்டு. தமிழில் மட்டும் கொஞ்சம் சுமாராக போச்சு, நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம். ஏன்னா ஆல் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாங்க, நல்ல லாபம் எடுத்துச்சு. அதனால் நமக்கு பெருசாக எந்த நட்டமும் தெரியல. இந்த படம் வந்து இப்போ இந்த நம்ம சிங்கீதம் படம் வந்து இவரோட வயசில் 94 வயசில் வந்து இப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. இந்த படம் சென்னை, ஹைதராபாத் இந்த 2 இடத்துலையும் நடந்துச்சு. கரெக்டாக ஒரு 80 நாளில் இந்த படத்தோட வேலையெல்லாம் முடிச்சிட்டார் நம்ம டைரக்டர். அதுபோக நம்ம தேவிஸ்ரீ மியூசிக் இருக்கார்ல, தேவிஸ்ரீ பிரசாத், அவர் இந்த படத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மியூசிக் போட்டு கொடுத்துட்டாரு. இந்த படமும் இப்போ ரிலீஸ் ஆகி தேட்டரில் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. சிங்கீதம் திரைப்படம் வந்து ஒரே ஒரு நாள் தாமதமாக ரிலீஸ் ஆச்சு. ஆமாங்க, ஜூன் 11 வந்து இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் ஜூன் 12 தான் ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு தான் தேட்டரில் வந்து வெளியிட்டாங்க. சரி, இந்த படத்துக்கு வரவேற்பு, அதாவது நம்ம இந்த படத்துக்கு வந்து இது ஒரு தெலுங்கு படம், ஆனால் ஒரு ஃபேஷன், அது என்ன சொல்ல, ஆல் லாங்குவேஜ் மூவி அப்படியா இல்லையே, பேன் இந்தியா மூவியில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இந்த படத்துக்கு வந்து யார் எப்படி விமர்சனம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். இந்த ஹிந்து பத்திரிக்கை இருக்காங்கல்ல, தமிழ், ஹிந்தி, மலையாளம் சொல்லி எல்லா லாங்குவேஜில் இருக்காங்க. ஹிந்து பத்திரிக்கை மிகப்பெரிய பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை வந்து நம்ம சங்கீதா தேவி வந்து இந்த படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் வந்து தீவிரமாக வந்து பின்பற்றுறீங்க, நம்ம வந்து பான் இந்தியா மூவியாக வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க. ஆனால் அதிலேருந்து நம்ம சிங்கீதம் வந்து ஒரு விதிவிலக்கு, ஒரு விலகல்.
அப்படின்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிட்டிருக்காருங்க. அதுபோக இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது தைரியம் வேணும், அதுவும் 94 வயசில் எடுக்க ரொம்ப தைரியம் வேணும். அதை விட கொடுமை என்னென்னா 94 வயசில் ஒரு டேரக்டர் நம்பி இந்த கதையை நம்பி படத்தை தயாரித்தார் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய முக்கியம். தயாரித்து நல்லாவே ஹிட்டும் கொடுத்துட்டாரு. இதுக்கு எல்லோரும் தான் முக்கிய காரணம், நம்ம தயாரிப்பாளர் மட்டும் சொல்ல முடியாதுங்க. இந்த தயாரிப்பாளர்னா இன்னொரு தயாரிப்பாளர் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம அண்ணன் பாலச்சந்திரன் போயிருப்பார், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இவருக்காண்டி உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. சரி, இப்போ அடுத்த ஆளை பார்க்கலாம். அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிவுட் ரிப்போர்ட்டர், நம்ம இந்தியாவோட ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்னு சொல்லி நம்ம சுருத்தி கணபதி ராமன். இவங்க வந்து நம்ம சிங்கிதம் சீனிவாசரா வந்து இந்த நீல ஒரு நாடகத்தை எடுத்து வச்சுருக்காரு. அதில் வந்து எப்பயும் ஒரு காமெடி பண்ணிகிட்டே இருப்பார். அந்த காமெடி இந்த படத்துலையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு திரைப்படம் கிடையாது, ஒரு காமெடி நாடக படம்னு சொல்லி அவர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டுடேயில் வந்து மாருதி ஆச்சாரியா அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் எழுதியிருக்காரு. சிங்கீதம் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து பெருமையில் வந்து நம்ம இயக்குனர் தயாரிப்பாளர் இவங்க எல்லாருக்கும் வந்து அதிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அந்த மாதிரி அந்த பழக்கமற்றவங்களுக்கு அதிகமாக வந்து பரிசு கொடுக்கணும், பாராட்டணும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க கற்பனை மீது வந்து நமக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. ஒரு ஆள் ஒரு படத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா நம்ம நம்பவே மாட்டோம், அதுதான் உண்மை. இந்த 94 வயசில் நம்ம டைரக்டர் சிங்கீதம் ராவ் வந்து இந்த படத்தோட இதை சொல்லியிருப்பார். ஆனால் அது யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். இப்படி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NTVயிலேருந்து நம்ம லதா சீனிவாசன் இந்த படத்துக்கு ரிவ்யூ எழுதியிருக்காங்க. ஆரம்பத்தில் நம்ம சிங்கீதம் ஸ்ரீனிவாசன் வந்து இசையை வந்து கற்பனைக்காக தெலுங்கு மட்டும் கிடையாதுங்க, இதே நேரத்தில் சினிமாவுக்கே புதுமை. ஆமாங்க, ஒரு பாட்டுன்னு சொல்லி நீங்கள் படத்தை இருக்கீங்க. இவர் வந்து ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக்கான டைரக்டர். பேசும் படம்னு சொல்லி படத்தோட டைலாக் வச்சுட்டு படம் முழுக்க பேசவே மாட்டாருங்க. பேச முடியாத சீனை வச்சு சூப்பராக எடுத்துருப்பாருங்க. இந்த ஒரு கதையும் கூட 1987 அவர் மைண்டில் வந்தது. ஆனால் அப்போ விட்டுட்டு கிட்டத்தட்ட 2027 எடுத்திருக்காரு. 2027 ஒரு நல்ல ஹிட்டு தான், அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் ஓடலைனாலும் மற்ற லாங்குவேஜ் நல்லா ஓடி இருக்கு. அதுவும் ஓட்டிட்டு நல்ல ஹிட்டாக இருக்குது இந்த படம். சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்த்தாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார், துணை அசிஸ்டன்ட் தயாரிப்பாளர் யார், டான்ஸ் மாஸ்டர் யார், ஃபைட் மாஸ்டர் யார், சிங்கர் பாடினது யாருன்னு சொல்லி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம அதுக்கான வேலையில் போய் பார்க்கலாம். சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா, என்னென்ன கேரக்டர்னு தெளிவாக பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம சிங்கீதம் சீனிவாச ராவ். இந்த படத்துக்கு வந்து கதை எழுதுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதமி சல்கூடா, சசாங்க் கிதல்பூடி, நந்தா கிஷோர், ரத்னா ஸ்ரீகர், ராகுல் வனஜா. அதுபோக நம்ம டைரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ். இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து ஒரே ஆள் தாங்க, விஜயசாந்தி. அவங்க பையன் பேரில் வந்து நாகா அஸ்வின் சொல்லி ஒரு தயாரிப்பு வச்சுருக்காங்க. ஆனால் அதை பார்த்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, நம்ம நாகா அஸ்வின் அவர் ஒரு முதன்மையான தயாரிப்பாளர். அவருக்கு கீழே அஸ்வின் தத் அவர் வந்து ஒரு உதவியாளர் உற்பத்தியாளர். அதுபோக நம்ம சொப்னா தாஜ், கீதா கௌதம், அனிருத் சர்வதி, நம்ம ராக் ஸ்டார் அனிருத் கிடையாது, அது வேறு அனிருத். இதுபோல் இந்த படத்தில் ஹீரோவாக யாராவது பண்ணியிருக்காங்க, நம்ம அசுல்யா பமுரு, அதாவது நம்ம ரேணுங்கிற கேரக்டரில் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம ஐயான் இருக்கார்ல, அவர் வந்து பிரதாப்னு சொல்லி ஹீரோ கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம சாலினி கொண்டாப்பிடி, அவங்க வந்து ரேணுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வில்லியாக பண்ணியிருக்காங்க. நம்ம நிவேதா பெத்ராஜ் வந்து சைலஜா மன்னன் சொல்லி பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோவுக்கு அம்மாவாக வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்திருப்பாங்க நம்ம நிவேதா பெத்ராஜ் வந்து. இதுபோக பார்த்தீங்கன்னா ராகுல் ரவீந்திரன் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார். இப்போ மீதி வந்து சின்ன சின்ன கேரக்டர்கள், ஆனால் படம் முழுக்க நல்ல சீனில் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விஜய் தேவர்கொண்டா, முக்கியமாக அவர் தான் சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸில் மட்டும்தான் வந்திருப்பார். அதுபோக பாரதின்னு சொல்லி ஒரு கேரக்டரில் வந்து நம்ம அண்ணன் நடிச்சிருப்பார். அப்புறம் அகுஸ்டான்ச்சி, ஷீரோசி, வம்சி கவுடர்,
மகேஷ் அசந்தா, பிஏ துளசி, அனுதீப் கேவி, துளசி, ஸ்ரீமக்தா மச்சா, யோகி கத்ரி, வம்சி, ஸ்ரீநாவ நாரிப்பெட்டி, சூனியர் ரிலாங்கி, இவர் ஒரு டாக்டர். அதுபோக நம்ம சிவசுர்நாயர், இவர் வந்து ஒரு மாஸ்டர். ரக்ஷா ரவி, இவர் வந்து ஒரு பாடகர். நம்ம சிவநாராயணன், அதுபோக நம்ம ஆனந்த் பாபு, இவர் வந்து ஒரு லாயர். இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம அண்ணன் தேவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு. கேமராமேன் வந்து அங்கூர் சஞ்சீவ். அதுபோக உற்பத்தி வடிவமைப்பாளர் வந்து நம்ம அரவிந்த் முலே. அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபினவ் கியானி, மகிரி கமலா, வம்சி மரேலே, கௌரவ் நாயுடு, அருள்மில்லி சீனிவாஸ், விஸ்வ குரூப் அண்ட் விதேஷ் திவாரி, விஜய் வர்மா, திரிஷால் விஜய், விக்ரம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. 2, 4, 6, 8, 10 பேருங்க. 10 பேர் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர். 94 வயசான நம்ம சிங்கீதம் சீனிவாஸ் இயக்கின கடைசி படம் இதுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் இந்த படத்துக்கு 10 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுபோல் இந்த கலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் 2, 4, 6, 8 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கலைத்துறைக்கே வந்து மேலாளர், அதான் ஒரு லீடர் மாதிரி நம்ம விமல் ஆபிகாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் விஷ்ணு கண்ணன், அவங்க வந்து கிராஃபிக் வடிவமைப்பாளர். அப்புறம் விபுல் ராஜ், அவர் கிராஃபிக் வடிவமைப்பாளர் அசிஸ்டன்ட். நம்ம ஜோமன் பீட்டர், இவரும் ஒரு கிராஃபிக்ஸ் வந்து வடிவமைப்பாளருங்க. அதான் நம்ம விஎஃப்எக்ஸ் ரெடி பண்ணுறாங்கல்ல, அது வந்து இவங்க 3 பேர் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ரவீன் கிருஷ்ணன், அவர் ஒரு, இவங்க எல்லாமே கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டவங்க தாங்க. எல்லாருமே கிராஃபிக்ஸ் வடிவாளர்னு தான் பேர் போட்டிருக்கு. வருண் சுப்பிரமணியன், டான் தாமஸ், இவங்க எல்லாருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் நில பற்கள்னு சொல்லி விளம்பர வடிவமைப்பு. யாருன்னு தெரியுது அவங்களுக்கு? இந்த குட்கா விளம்பரத்தை காட்டுவாங்க இன்ட்ரோவில், அந்த பேர்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துவாங்க. அதுவும் நம்ம சவுண்ட் எஃபெக்டில் வந்து ரோஷன் பென்னி, வினித் கோபால், தபஸ் நாயக், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட், அதாவது ஒளித்துறையில் பயன்பட்டுருக்காங்க. நம்ம ரோஷன் பென்னி வந்து உரையாடல் ஃப்ரீமிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட்டாக இருக்கார். அப்புறம் வந்து நம்ம வினித் கோபால் வந்து ஃப்ரீமிக்ஸ் உதவியாளர், அதாவது நம்ம ரோஷன் பென்னி இருக்கார்ல, அவருக்கு அசிஸ்டன்ட் தான் நம்ம வினித் கோபால். இப்போ வினித் கோபாலுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருக்காருங்க, அவர் வந்து ஒலி கலவையாளர், அதாவது சவுண்ட் எஃபெக்ட் எடிட்டர், அவர் வந்து தபாஸ் நாயக். அதுவும் இந்த படத்தில் வந்து சீன் வந்து எங்கே எடுக்கணும், லொக்கேஷன் எங்கே பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணது ஒரு 5 பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் கிருஷ்ணா, இவர் வந்து கிளைமேக்ஸை வந்து எங்கே இருக்குன்னு இவர் தாங்க சொன்னது. அதுபோல் நம்ம சாலமன் எட்வைன், நம்சி தாசி, நோமன் காசி. அப்புறம் நம்ம மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உத்தனா பாரிகாட், அவங்க வந்து இந்த படத்துக்கு பாட்டு பாடியிருக்காரு. அவர் கூட ஸ்ரீமணி, நம்ம தேவஸ்ரீ பிரசாத், மியூசிக் டைரக்டர் தேவஸ்ரீ பிரசாத், இவங்கெல்லாம் சேர்ந்து பாட்டு பாடியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து டிராயிங் ஆர்டிஸ்டில் வந்து நம்ம விஷ்ணுவர்தன் கே, அவங்க தான் வண்ண கலைஞர் அப்படின்னு ஒரு ஆக்டிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க. கூடுதல் குழுவினர்னு சொல்லி வம்சி சேகர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மக்களை சேர்ப்பாங்க பார்த்தீங்களா, கூட்டத்திலேருந்து ஒரு சின்ன சீன், ஒரு கேரக்டர் மட்டும் நிற்க வைக்கிறது, இப்படி பல ஆர்டிஸ்ட்டை தேவைப்படும் சொல்லி அந்த வேலையை பார்த்தது வந்து நம்ம அண்ணன் வம்சி சேகர். சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க, டெக்னீஷியன் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், இந்த படத்தில் யார் எப்படி நடிச்சிருக்காங்க, மற்ற சீன்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட ஹீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, இந்த படத்தோட எல்லா வீடியோ வந்து நம்ம பார்த்தாச்சு, டயலாக் பார்த்தாச்சு, அதாவது சீன் பை எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த படத்தோடு நடிச்சிருக்கிற யார் யார் அதிகமாக நடிச்சிருக்கா, அதாவது சரி அதிகமாக இல்லை, யார் யார் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹீரோ தான் மக்களே. ஹீரோ வந்து அவர் வந்து ஒரு ஆயுஷ் கான் இருக்கார்ல, அவர் வந்து இந்த படத்தில் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஏன்னா வித்தியாசமான ஒரு கதைக்களம், இப்படி ஒரு கதைக்களம் வந்து இது வரைக்கும் இந்திய சினிமாவிலே வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு படம் வந்திருக்கு. அது வந்து நம்ம மௌனம், அதாவது பிரேம புஸ்தகம்னு சொல்லி நினைக்கேன், தெரில, தமிழில் வந்து பேசும் படம் சொல்லி வந்துச்சு. இந்த டைரக்டராக எடுத்திருந்தார் நம்ம ஸ்ரீனிவாச ராவ் தான் எடுத்திருந்தார். சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர் தான் எடுத்திருந்தார். பேசும் படம் சொல்லி அப்போவே அவருக்கு இப்படி ஒரு ஐடியா இருந்ததுக்கு, பேசும் படம் சொல்லி நான் எடுத்துட்டேன், ஆனால் மனுஷங்கள்லாம் பேசினா பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஐடியா தான் இந்த படத்தோட விதையாக இருந்திருக்கு. 94 வயசில் இப்படி படத்தை எடுத்திருக்காருங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காருங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. படம் வந்து ஒரு வித்தியாசமான மூவி. ஃபுல்லாமே வந்து ஒரு பேசுகிற வார்த்தை எல்லாமே பாட்டாக மாறுதுன்னு சொல்லி டேரக்டர் யோசிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பண்ணியிருக்காருங்க. பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல நடிப்பு தான். என்னையை பொறுத்த வரைக்கும் இவர் நடிப்பு கிடையாது, கொஞ்சம் சுமார் தாங்க. ஆமாம், ஏன்னா அவ்வளோ பெரிய டேரக்டர் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஜெயிலில் இருந்த மாதிரி ஒரு ஹீரோவை காட்டுறாங்க. அங்கேயே வந்து போச்சு ஹீரோவோட மதிப்பு எல்லாம் போச்சு. அப்புறம் இப்போ நிறைய இடத்துல சில விஷயங்கள் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஹீரோவோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் சுமார் தான், பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த ஹீரோயின்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம ஹீரோயின் கௌரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நடிகை, இயற்கையை நேசிக்கிற ஒரு நடிகை இந்த படத்தில் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இயற்கைன்னு அவங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த மரம் வந்து தான் அம்மாவாக நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மரத்துலேயே வீட்டில் யாருமே இல்லை, ஊரில் யாருமே இல்லைன்னாலும் அந்த மரத்துலேயே அவங்க வந்து தனியாக படுத்துக்கிட்டு தூங்குறது, தான் அம்மா மடி மேலே படுத்து தூங்குறது அவங்க வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து அந்த இயற்கையை ரசிக்கிறது, அங்கே உள்ள மக்களுக்காக போராடுறது, குரல் கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட முக்கியமான ஹீரோயினு. இவங்க நடிப்பில் எந்த குறையும் கிடையாதுங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க ஆல்மோஸ்ட் வராங்க, ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இவங்களை காட்டுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடிப்பு நல்லாவே இருக்குங்க, நல்லாவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க வந்தாலுமேவும் அவங்க தேவையான இடத்துல வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றி எடுத்து அதை சூப்பராக நடித்து நம்ம ஹீரோயின் கௌரி வந்து பர்ஃபெக்டாக நடித்து கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே அவங்களோட கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நடிப்பும் நல்லாவே இருந்துச்சு. ஒரு மழையே இல்லாத ஒரு கிராமத்தில் வந்து ஒரு புல் பூண்டை கூட முளைக்காத ஒரு கிராமத்தில் அந்த மரத்துக்காண்டி போராடுறது, அந்த மரத்தை வெட்டும்போது அவங்களே உள்ளே போய் சாக நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இயற்கையை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க எடுக்கிற முடிவு, அங்கே உள்ள மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு சொல்லி அவங்க எடுக்கிற ஒரு முடிவு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் யாருமே தனக்கு உதவலைன்னு சொல்லி ஒரு கோவப்பட்டு போய் சாபம் கொடுக்கறது, வேண்டிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எந்த விதமான ஒரு குறையும் இவங்க நடிப்பில் கிடையாதுங்க. படத்தில் 1000 மைனஸ் இருந்தாலும் இவங்க நடிப்பில் எந்த மைனஸும் கிடையாது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்னொரு ஹீரோயின் நம்ம ரேணு இருக்காங்கல்ல,
அவங்க தாங்க. இன்னொரு ஹீரோயின் தான் சொல்லணும். அவங்கள வந்து இந்த படத்தில் வந்து வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அவங்கள வில்லின்னு சொல்ல முடியாது. அவங்களும் நம்ம ஹீரோவை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணாங்க. நம்ம ஹீரோவும் கௌரியும் பேசும்போது கூட ஒரு சின்ன பொசசிவ் ஏற்பட்டு ஒரு ஜெலஸ் வந்து நம்ம ஹீரோயின் கௌரி கிட்ட போய் உன் மரத்தை வெட்டினதே அவன் தான் சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து இந்த ஒன் சைடு லவ் தெளிவாக தெரியுது. பொறாமப்படுறாங்க. நான் லவ் பண்ணுற ஒரு பையன் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பார்வையில் வந்து ஒரு கோபம் வந்துடும். அதை வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த தங்கம் வந்து இனிமேல் தங்கமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படியா வித்துடணும்னு சொல்லி அவங்க எடுக்கிற ஐடியா, அதனால் அதுக்கப்புறம் ஏற்படுற இந்த படத்தோட மொத்த கதையிலேயும் இப்படி இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ரேணு தான். ரேணுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகை. தமிழ்லேயும் நல்லா நடிச்சிட்டு வராங்க. தெலுங்குலேயும் இப்போ ஒரு நல்ல மிகப்பெரிய பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரேணுவோட நடிப்பு, நம்ம டைரக்டர் ஸ்ரீனிவாச ராவ் டைரக்டர் நடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி ஒரு அருமையான டைரக்டர் வந்து அந்த டைரக்டர் கீழே இவங்க பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா டைரக்டர் அப்படி அந்த டைரக்டர் சொல்லி கொடுத்து நடிப்பார். கதையை மட்டும் சொன்னால் போதும், அவர் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இப்படித்தான் நடிக்கணும்னு சொல்லி அதை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணி நடித்து கொடுக்கறது தான் நம்ம ஸ்ரீனிவாச ராவ் டைரக்டர். அவங்களும் நம்ம டைரக்டர் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறத வச்சு தான் நம்ம ஹீரோயின் ரேணுவும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ரேணுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. இவங்க நடிப்புக்கு என்னுடைய மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 மார்க் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். எல்லா படத்துலேயும் ஒரு ஆளை மட்டும் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். நான் அப்படி ரொம்ப லைக் பண்ணது நம்ம அக்கா ரேணுவை தாங்க. இவங்க இந்த படத்தில் வில்லியெல்லாம் கிடையாதுங்க. இவங்க தான் இந்த படம் செகண்ட் ஹீரோயினி. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நாட் ஃபார் வில்லி, ஒன்லி ஃபார் த செகண்ட் ஹீரோயினி. ஹீரோ வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு கேரக்டர். ஆனால் ஹீரோ வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ண தெரிஞ்ச உடனே அந்த கோபம், அந்த செலக்டிவ், அந்த பொறாமை, அந்த பொசசிவ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நம்ம ரேணுக்கிட்ட. சரிங்க, இப்போ அடுத்து இந்த படத்தில் யார் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தாங்க. மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத். அவர் ஏற்கனவே ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர், எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு அருமையாக மியூசிக் பண்ணக்கூடிய ஆள். தெலுங்கில் வந்து மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். தமிழில் வந்து எப்போயாவது ஒரு படம் தான் பண்ணுறாரு. ஆனால் தெலுங்கில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் மற்ற படத்தில் மியூசிக் பண்ணுறது சாதாரண விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறது தான் மிகப்பெரிய சவால். ஏன்னா இவங்க பேசுகிறது எல்லாமே பாட்டாக மாறுது. அப்போ அந்த பாட்டை வந்து அவங்க எப்படி மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணணும், எவ்வளோ தூரம் அதுக்காக மெனேட் பண்ணணும், எவ்வளோ தூரம் அதுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப விஷயத்தை மெனக்கடுறாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மியூசிக் டைரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க. படம் முழுக்க அவரோட ஆதிக்கம் தான் செலுத்தியிருக்காரு. ஏன்னா அந்த படம் முழுக்க மியூசிக் தான். பாட்டாகவே ஃபுல்லாமே பாடியிருப்பாங்க. பேசுகிறது எல்லாமே பாட்டாகவே மாறி இருக்கும். ஒவ்வொரு லைனுக்கும் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு, ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொருட குரலுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சிங்கிங் மாற்றி, அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து அருமையாக கொடுத்துருப்பார் நம்ம மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறது தாங்க மிகப்பெரிய சவாலேவும். ஏன்னா இந்த படத்தோட பேரே வந்து சிங்கீதம். எல்லோரும் வந்து பாடுறாங்க, சிங்கு தான், அது சிங் சாங் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்படி ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அவர் ஒத்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ஒரு மசாலா ஒரு மியூசிக் டைரக்டர். எடுத்த உடனே அடித்து நொறுக்கக்கூடிய ஆக்ஷன் அப்படியே டம்மு டம்மு டம்முன்னு போட்டு சவுண்டு கொடுக்குற ஒரு மியூசிக் டைரக்டர். அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இப்படி ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து இன்ட்ரோவுக்கு அப்புறம் முழுக்க இசை மட்டும்தான். இசையை மட்டுமே மையமாக வச்சு தான் இந்த படம் வந்து இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஒர்க் ஆகுது. இந்த படத்துக்கு வந்து நான் இளையராஜா படத்துக்கு அப்புறம் வந்து இளையராஜா மியூசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து நான் வந்து மியூசிக் தான் காப்பாற்றுதுன்னு சொல்கிறதுன்னா அது இந்த படத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி மியூசிக் மட்டுமே இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் மட்டுமே காப்பாற்றுது. வேறு எந்த ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா பெருசாக டைலாக் கிடையாது. டைலாக் எல்லாமே மியூசிக்கை பாட்டாகவே வந்துடுது. ஃபுல்லாமே பாட்டு சம்மந்தப்பட்டதுனால அது மியூசிக் டைரக்டர் கையிலே போயிடுது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ஒரு ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு 100க்கு 100 மார்க் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டைரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இருக்கார்ல, அவரை வந்து ஃபஸ்ட்டு பாராட்டே ஆகணும். ஏன்னா அவர் வயசு 94 வயசு என்னால் சும்மா இருக்க முடியாதான்னு சொல்லி ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிற சொல்லி அறிவிப்பு வருது. அந்த படத்துக்கு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்கள், உலகநாயகன் கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய ஆள். அவர் வந்து ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமுன்னா அவருக்கு இவர் எவ்வளோ தூரம் முக்கியமானவராக இருப்பார். இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூ நடந்திருக்கும். அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட்டை மாட்டி போட்டுக்கிட்டு குனிய முடியாமல் இருப்பார். அதை குனிஞ்சிக்கிட்டே இருப்பார். அவர் நிமிர்னு சொல்லி ஒரு பெல்ட்டை போட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் தாங்க நம்ம டைரக்டர் சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்தை வந்து எடுத்து ஹிட் கொடுத்தது. அப்படி ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்து கதை எழுதினது நம்ம கமல்ஹாசன் சார், மாற்றம் கிடையாது. அந்த படத்துக்கு வசனம் காமெடி எழுதினது நம்ம இறந்து போயிட்டார் கிரேசி மோகன் சார், அவர் தான். ஆனால் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. அதுவும் இப்போ உள்ள நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் தாங்க. அதுபோக மகளிர் மற்றும் நிறைய படம் கமல்ஹாசன் தயாரிப்புலேயும் கமல்ஹாசன் டைரக்ஷன்லேயும் விக்ரம் படத்தை டைரக்ட் பண்ணது. இப்படி நிறைய படத்தை வந்து இவர் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. அது கமல்ஹாசனோட வெற்றியில் மிகப்பெரிய பங்கு இவருக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இவர் டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டு. கதை கமல்ஹாசனோட தான் இருக்கும், ஆனால் டைரக்டர் இவராக தான் இருப்பார். அப்படி இவர் டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டு தாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 94 வயசில் இவர் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அந்த நன்றி விசுவாசத்தில் மட்டும்தான் கமல் சார் வந்து ஓகே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வர்றாரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. படம் முழுக்க கொடுத்துருக்கணும், ஓப்பனிங்கில் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னு தெரியல. படம் முழுக்க கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். அந்த வாய்ஸ் ஓவர் கேட்கும்போது நல்லாவே இருந்திருக்கும். கொஞ்சம் அது மிஸ் ஆகி போச்சு. எனக்கு அது ரொம்ப வருத்தம். டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவரை சொல்லக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இந்த படத்தில் வந்து சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து உண்மையை சொல்லணும்னா பாதி படத்துக்கு மேலே இவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. மீதி படத்தை வந்து எடுத்தது எல்லாமே இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. இந்த படம் இப்போதைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி முடிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓடிடியில் வந்துடுச்சு. ஓடிடியில் வந்து நல்ல ஒரு வியூஸ் இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அருமையாக போய்கிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து இந்த படத்துக்கு நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டர் சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் வந்து இப்படி ஒரு அருமையான படத்தை எடுத்து கொடுத்துருக்காருங்க.
இந்த படம் வந்து இவரோட நடிப்பில் வந்து ஒரு வித்தியாசமான ஃபேன்சி மூவி. ஏன்னா இப்படி ஒரு கதைக்களம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒரு ஊர், ஒரு கிராமம், அங்கே ஃபுல்லாக தங்க சுரங்கம், அங்கே ஒரே ஒரு மரம், அதை மரத்தை வெட்டுறாங்க, அதனால் வர சாபம். கடைசியில் பார்த்தா அந்த குபேரன் சாமி, அதான் முக்கியமானதுங்க. அந்த ஃபேண்டசி ட்விஸ்ட்டு இன்டர்வல் ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சாமி வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சீனு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தங்க வயல், ஒரு கிராமம், அந்த கோல்டுவில் வந்து நம்ம அப்படியே எடுக்கலாம், அப்படி தான் காட்டியிருக்கணும். அங்கே ஒரு கடவுள் பக்தியை வச்சு அதிலிருந்து கொண்டு போய் இன்ட்ரோலுக்கு அப்புறம் செம சீனாக கொண்டு போகிறதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். அது கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஐயையோ அற்புதமாக இருக்குங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியாது. அப்படி ஒரு சீன் தோன்றது முக்கியமான காரணம் நம்ம அண்ணன் சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் தான் பாராட்டி தெரிவிக்கணும். அவரோட பாராட்டுகள் நான் வந்து வாழ்த்த வயதில்லை, ஆனால் வணங்குகிற மாதிரி நம்ம டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக நான் வணங்குகிறேன். சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ், நீங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு படம் டைரக்ட் பண்ணணும். இதை மாதிரி 95 வயசில் ஒரு படம் டைரக்ட் பண்ணாதுன்னு சொல்லி கின்னஸ் புக்கில் உங்கள் பேர் வரணும். அது என்னோட மிகப்பெரிய ஆசை. நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். சரி, ஓகே மக்களே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரையும் பற்றி பார்த்தாச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தாச்சு. படத்தை பற்றி எல்லா சீன் பை நம்ம எல்லாமே கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. அதுபோக இந்த படத்தில் வந்து யார் யார் எப்படி நடிச்சிருக்கா, அவங்க பெஸ்ட் என்ன அப்படின்னு எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு. இப்போது இந்த மூடி சரி ஓகே, இந்த வீடியோவை முடிக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் வீடியோ சொல்லக்கூடாது, இது ஒரு படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இப்படி ஒரு படம் வந்தது நிறைய பேருக்கு தெரியலை. ஆமாங்க, இந்த படத்தை ஒன்லி தெலுங்கில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் என்னுடைய வருத்தம். இப்போ தான் தமிழ் டப்பிங் பண்ணி இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜில் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆமாங்க, எனக்கு அது ஒரு வருத்தம் தான். இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போதே வந்து நீங்கள் தமிழ் டப் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்போவே இப்படி ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த படத்தை நான் செல்லில் தான் பார்த்தேன். நீங்களும் தயவுசெய்து யார் யார் இந்த படம் பார்க்கலையோ தயவுசெய்து இப்போயே போய் பாருங்கள். போய் சூப்பரான ஒரு அருமையான மூவி. ஒருவேளை இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு நான் 10க்கு 8 மார்க் கண்டிப்பாக கொடுப்பேங்க. ஆமாங்க, 10க்கு 8 மார்க் நல்லாவே கொடுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு மூவி. இயற்கை எவ்வளோ முக்கியம் சொல்லி ஒரு கிளைமேக்ஸில் ஒரு தத்துவமெல்லாம் வச்சு ஒரு அருமையான வந்து ஒரு படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம அண்ணன் விஜய் தேவரகொண்டா ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அவரை பற்றி பெருசாக பேசலைன்னு சொல்லி யாரும் கோவப்படக்கூடாது. ஏன்னா இந்த படத்தில் அவருக்கான சீன்ஸ் வந்து பெருசாக இல்லை. அவரை வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. விஜய் தேவரகொண்டா என்னுடைய பெஸ்ட்டு ஹீரோ, பெஸ்ட்டு ஆக்டர், என்னுடைய ஹீரோ. அதான் ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காமெடியாக யூஸ் பண்ணிட்டாங்க. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. மற்றபடி படம் முழுக்க நல்லது. இந்த கிளைமேக்ஸை மட்டும் மாற்றிருக்கலாம், அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்படி ஒரு கிளைமேக்ஸை மாற்றிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 8 மார்க் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது என்னுடைய வருத்தம், அவ்வளோதாங்க. உங்களுடைய விருப்பம் என்ன? இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
சரி, ஓகே மக்களே, இதோட இந்த படத்தை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல மூவியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.